என் கை இருக்குமா, என் ஷர்ட் என்னால அயன் பண்ணிக்க முடியாதா? அது இல்லப்பா. நீங்க போங்க, நான் பண்ணிக்கிறேன். போங்கம்மா, போங்க. என்னம்மா அது, சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க? என்னப்பா சொல்ற? பின்ன என்னம்மா, எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு என்னையே சோம்பேறி ஆக்குறீங்க. நீ மட்டும் என்னவா, தண்ணி எடுக்கிறது துணி துவைக்கிறது என் வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்க. எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், தப்பா? என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன், தப்பா? எனக்காக நீங்க பட்டதெல்லாம் போதுமா? எந்திரிங்க, நீங்க எந்திரிங்க. உங்களை திருத்தவே முடியாதுமா. எதை செய்யாதீங்கன்னு சொல்றனோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க கொடுங்க. இனிமே எங்க அம்மா வேலையை மட்டும் தான் செய்யணும். புரியுதா? புரியுதுங்க. நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்கா படிக்கிற புள்ள படிக்கிற வேலையை மட்டும் தான் செய்யறீங்களா? காலேஜுக்கு போற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக, உன் படிப்பு செலவுக்காக ஒவ்வொரு நாளும் ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு வேலை செய்யறேன். பகல்ல காலேஜுக்கு போறேன். இதெல்லாம் உன் பிள்ளைக்கு என்னம்மா, உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இருக்கு, உழைக்கணும்ன்ற வெறி இருக்கு. எங்க அம்மாவை உயரத்துல உட்கார வச்சு பாக்கணும்னு ஆசை இருக்கு. சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஒரு அம்மாவா பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஹலோ விஜய். விஜய், காலையில இருந்து ஒரு பஸ் கூட வரல. காலேஜுக்கு டைம் ஆச்சு. உன் சைக்கிள் கொஞ்சம் லிஃப்ட் கூட. அதுக்கு வேற ஆளா பாரு. என்னம்மா, ஒருதலை காதலா? ஆமாப்பா. அதை ஏன் கேக்குறீங்க? ஆமா, உங்க பேர் என்ன? ராஜேந்திரன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லம்மா. உங்க கையை கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டுமா? உட்கார். எங்க வர? பின்னாடி உட்கார். நான் பின்னாடி உட்காந்தா விழுந்துருவேன். முன்னாடி உட்காந்துக்கிறேன். நாங்க பிராத்தல் செய்யற விஷயத்த போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியாமே. நல்ல குடும்பக்கா வசிக்கிற இடம், அங்க போய் நீங்க பிராத்தல் நடத்துறீங்களே, நியாயமாங்க? நியாய அநியாயத்தை பத்தி எங்க கிட்ட சொல்றேன். சார், நீங்க ஒரு போலீஸ்கார் தானே? என்ன அப்படி கேக்குற? ட்ரெஸ் பார்த்தா தெரியல? ட்ரெஸ் பார்த்தா தெரியுது, ஆனா உங்க செயலை பார்த்தா தெரியல. என்னப்பா சொல்ற? ஒரு அப்பாவைய போட்டு 4 பேர் நாய் மாதிரி அடிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து பாருங்க. ஓகே, நீங்க ஒரு போலீஸ்கார் தானே, நீங்களும் பார்த்து சும்மா போனா எப்படி சார்? இப்ப என்ன பண்ண சொல்ற? அடி வாங்குற ஒரு அப்பாவி, அடிக்கிறவனுங்க ரோடி பயலுங்க, பார்த்தாலே தெரியுது. இப்போ 4 பேர் மூக்கு ரெட்டுன்னு வச்சுக்க, காலங்கார்த்தால எனக்கு 4 அடி விழுகும். இது தேவைதானா? அப்படியே சார் காக்கி சட்டை போட்டிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் தர மாட்டேன்றாங்களே. இப்படிதான் போன வாரம் ஒரு தகராறு தீக்க போன ஒரு போலீஸ்காரரை வெட்டி கொண்டுட்டாங்க. அவர் குடும்பம் இப்ப நடு தெரு நிக்குது. அதே மாதிரி என் குடும்பமும் நடு தெரு நிக்கணும்னு ஆசைப்படுறியா? நீ காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? இது யாரு செட்டப்ப? பேசாம தள்ளிக்கிட்டு போவிய? வீண் பேச்சு பேசிக்கிட்டு.
ஏன் மாம்சே என்ன மூட வீட்டுல இருக்க? வரும்போது ஒரு கலாட்டா, ஒரு அப்பாவிய போட்டு 4 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. அத நம்ம ஹீரோ பாத்துருப்பாரு. ரத்தம் சுள்ளுன்னு சுடர் இருக்குமே, உடனே புரிச்சுக்காந்த விதையான மாதிரி பூந்து விளையாண்டு இருப்பானே. எப்ப உனக்கு கிண்டல் தாண்டா? என்னடா ஆச்சு? பின் என்னடா அநியாயமா இல்ல? நடு ரோட்ல பட்ட பகல்ல ஒருத்தனை போட்டு 4 பேர் அடி அடி நடிக்கிறாங்க. அது எல்லாம் சினிமா பாக்குற மாதிரி பார்த்து போறாங்கடா. சரி, நம்ம பொதுமக்களை விடு. ஒரு போலீஸ்காரன்டா, அதை பார்த்து ஒரு ஆக்ஷன் கூட எடுக்காம போறான். இது என்னடா பெரிய விஷயம்? திடீர்னு அன்னைக்கு 4 ஆட்டோல 10 ரவுடி பசங்க வந்தானுங்க. இந்த பக்கம் கார்ல வந்து இன்னொரு ரவுடிய நடு ரோட்ல நிக்க வச்சு கண்டந்துமா வெட்டிட்டு போயிட்டானுங்க. போன மாசம் பேப்பர்ல பாக்கலையா? காலேஜுக்கு வந்தமா 4 ஃபிகரை பார்த்தமா, ஜொல்லுட்டு கும்பிட்டமான இல்லாம எனக்கு தான் இந்த வேலையெல்லாம். போலீஸ்காரனை கண்டுக்காம பொத்திக்கிட்டு போறான். உனக்கு மட்டும் என்னடா? நமக்கு மட்டும் என்ன எல்லாரும் ஒதுக்கி போயிட்டு இருந்தா இந்த சமுதாயத்தை யாரா காப்பாத்துறது? யாரு? அதுக்கு உன் ஒருத்தனால மட்டும் என்ன செய்ய முடியுங்கிற? டேய், நம்ம ஆஃப்டர் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ரா. ஆஃப்டர் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இத சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல? டேய், காலேஜுக்கு வர வேண்டியது, படிச்சு பட்டம் வாங்க வேண்டியது, ஏதாவது ஒரு கம்பெனில வேலையை தேடிக்கிட்டு எவ்வளவு ஒருத்தை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த வேண்டியது, இதுதான் நம்ம கடமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? டேய், நாம ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நாட்டுல நானும் ஒருத்தன், இந்த சமுதாயத்துல நானும் ஒருத்தன்ற உணர்வு வேணும்டா. இன்னைக்கு அவனுக்கு நடந்ததுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும். அப்ப என்னடா பண்ணுவீங்க? நாட்டோட எதிர்காலம் நம்ம மாதிரி இளைஞர் கையில தான் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அது நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. இனிமே நாம அதை எடுத்துக்கணும். கூண்டராஜ்யத்தையும் அதுக்கு துணை போற அரசியல்வாதிகளையும் ஒழிச்சு காட்டணும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக நம்ம போராடணும். அப்போதான் நம்ம சந்ததிக்காவது நல்லது நடக்கும். ஆல் மை கில்பாஸ், ஒரு சந்தோஷமான செய்தி, ஹாப்பி நியூஸ். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபசர் காலேஜுக்கு லீவு. சோ நமக்கெல்லாம் இன்னைக்கு ஜாலி. ஏன்னா மாப்பிள்ள எல்லாரும் ஜாலியா இருக்கிறோம், நீ மட்டும் ஏன்னா சோமா உட்காந்துட்டு இருக்கிற? 1 மணி நேரம் ஜாலியா இருக்கலாம், வாடா. போடா சும்மாடா. ஏன்பா லட்சியவாதி, உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய கில்பாவா வரணும், இந்த லட்சியம் குறிக்கோள் இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்களுக்கும் பெரிய பெரிய லட்சியம் எல்லாம் இருக்குப்பா. என்னங்கடா? விஜய், நியூஸ கொஞ்சம் மாத்தி போடணும். இந்த இறந்தவர்கள் எண்ணிக்கை 50. என்ன சார் இது 50 பேர்னு போட்டிருக்கு? நம்ம தஞ்சாவூர் ரிப்போர்ட்டர் இருந்து ஆதாரத்தோட வந்த செய்தி இறந்தவங்க 500 பேருக்கு மேல இருக்கும். நீங்க 50 பேர்னு போட சொல்றீங்க? தம்பி, இள ரத்தம் துடிக்கிற. நாம யாரு? நான் ஆசிரியர், நீ உதவி ஆசிரியர். பத்திரிக்கை நடத்துறவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாம செஞ்சு ஆகணும். இல்லன்னா பொழைக்க முடியாதுப்பா. பொழைக்கணுங்கிறதுக்காக பொய் எது சொல்றீங்களா? விஜய், கவர்மெண்ட்டை எதிர்த்துக்கிட்டு இவங்களால பத்திரிக்கை நடத்த முடியாது. நடத்த முடியாதுன்னு சொல்லல, நடத்த விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற விளம்பரங்கள்லாம் நின்னு போயிடும். பல மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு சார். இத போடுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. இந்தாங்க தம்பி, இங்க வேலை பார்த்து அதுல கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி நீ படிச்சுக்கிட்டு இருக்க. உண்மை சத்தியம்னு பேசி உன் படிப்புல நீயே மண்ணை வாரி போட்டுக்காத. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், நீ பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. போப்பா, போய் வேலையை பாரு. போ ராஜா, போ. என்னடி மந்திரி பொண்ணுன்ற திமிரா? ஆமா, என்னடா பண்ணுவ? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா உன் டாப்ப கழட்டிடுவேன். மாப்பிள்ள நான் ஆம்பளதான், என் டாப்ப கழட்டா பாக்கலாம். மச்சான், இவன் என்னடா பண்ணலாம்? ஒரு பொம்பளையோட வந்திருக்கிறேன்னு பாக்குறேன், இல்லன்னா ஆம்பளன் கூட பார்க்க மாட்டேன், பாட்டத்தை கைட்டிடுவேன், அசிங்கமாயிடும், ஜாக்கிரதை. எங்க அப்பா யாரு தெரியுமா? அருண் மேத்தா. வீட்டுல இருந்து கை வச்சிட்டாருன்னா நீங்க எல்லாரும் அம்பேல். விஜய், பிரின்சிபால் வராரு. குட் ஈவினிங் சார். ஹலோ ஹலோ சார்.
என்ன எம்எல்ஏ கால்ல விழுந்துகிட்டு என்ன இதெல்லாம்? சட்டசபையில விழுந்து விழுந்து பழக்கம், அதை மாற்ற முடியல. உட்காருங்க உட்காருங்க. சார், அக்கவுண்ட்ஸ். என்னையா அது? ராண்டி, அது இல்லையா கணக்கு. போன மாசத்தோட இந்த மாசத்துல செங்கல்பட்டு சாராய ஃபேக்டரியில வருமானம் கம்மியா இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க சார்? அவர் கணக்கு அவர் கேட்காம உங்க அப்பனா கேட்பான். இப்பெல்லாம் திடீர்னு ரைடு நடக்குது சார். என்னது ரைடா? நம்ம சம்பந்தப்பட்டது தெரிஞ்சுக்கிடுவா. ஆமா, மாமூல்லாம் ஒழுங்கா கொடுக்கறல. கீழே வரைக்கும் கொடுக்க வேண்டிய மாமூல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன் சார். அப்புறம் என்னையா எம்எல்ஏ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? முத்து சார், முன்ன எல்லாம் மாமூல் வாங்குனதுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ மாமூலையும் வாங்கிக்கிறானுங்க, ரைடுக்கு ஆளையும் அனுப்பிச்சிடறானுங்க. ரைடு பண்ற மாதிரி போட்டோ எடுத்து பத்திரிக்கையில போட்டுறானுங்க. அதையும் ஜனங்க நம்பிடுறானுங்க. இழிச்சவா பசங்க. அதெல்லாம் ஒடியா நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, நம்ம கர்ணன் ஜெயிலுக்கு போனானே, வந்துட்டானா? வந்துட்டானான்னு கேள்வி என்ன மேத்தா சார்? நான் கொஞ்சம் இடக்கு முடக்கானவன். காக்கி சட்டை போட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிப்பேன். ஆமா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். கர்ணா. வணக்கம் சார். சார், உங்க கர்ணனை வெளியே கொண்டாந்துட்டேன். சொன்னதை சொன்னபடி செஞ்சு முடிச்சிட்டேன். குட். ஆமா, நம்ம மந்திரி வர சொன்ன எங்க காணா? வந்துட்டாரு. ஆயுசு 100, பதவிக்கு இல்ல உமக்கு. என்ன பாடுபட போறியோ? என்ன என் பேர் அடிப்படுது? மந்திரியே அடிபடுறான், பேர் அடிபட்டா என்ன? நீ வேற. என்னைய மந்திரி ஆனவன எங்களால மறந்துட்டல. அது எப்படி மறந்துட முடியும்? இத்தனை நாள் எம்எல்ஏவா இருந்தேன், இன்னைக்கு உன் தயவுல மந்திரி ஆயிட்டேன். ஆனா என்னைக்கு இந்த பதவி பறி போயிடுமோன்னு பயந்து செத்துட்டு இருக்கிறேன். இந்த வம்பெல்லாம் எதுக்கு? மேத்தா, என்னை எதுக்காக கூப்பிட்டு அனுப்பிச்ச? நான் ஒரு முக்கியமான பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அதாவது ஷேர் மார்க்கெட், பங்கு மார்க்கெட் பிசினஸ். அது ரொம்ப கஷ்டமான ஒரு பிசினஸ். இதுக்காக என் மூளையை 6 மாசம் உபயோகிச்சு இதை ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு எந்த விதமான முதலும் தேவையில்லை. ஆனா பல கோடி ரூபாய் லாபம் நமக்கு வரும். அதுக்கு முக்கியமா தேவை இவரை மாதிரி ஒரு 4-6 பேங்க் சேர்மேன். அவங்கள பிடிக்க வேண்டியது உன் வேலை. அட பாவிங்களா, இப்பதான் பதவிக்கு வந்திருக்கிறேன், அதுக்குள்ள கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பாருங்க, நீங்க இப்பதான் மந்திரி, நான் பல வருஷமா எம்எல்ஏ இருந்திருக்கேன். என் அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க. உங்க பதவிக்கு ஆயுசு கம்மி. பதவி இருக்கும் போதே சுருட்ட வேண்டியதை சுருட்டிக்கிறீங்க, இல்லைன்னா கிண்டிடுவானுங்க. என் மாவன். என்னம்மா, நீ இங்க இருக்கிற, உங்க அம்மா அங்க தேடிட்டு இருக்காங்க. போறேன். என்ன இவங்களுக்கு பிரச்சனை? 2 பேரும் மூட வீட்டுல போறாங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் அவங்கள பேசி தீர்த்துப்பாங்க. டேய், அந்த விஜய் இருக்கிற வரைக்கும் நமக்கு காலேஜ்ல தொந்தரவு தான்டா. எவ்வளவு திமிரு இருந்தா என் டாப்பையும் உன் பாட்டத்தையும் கழட்டுவேன்னு சொல்வான். ஷேம்டா. அவனை வளர விட்டா காலேஜ்ல நம்மள ஒரு பய கூட மதிக்க மாட்டான். பெரிய பணக்கார புள்ளன்னு பீத்திக்கிற, ஒண்ணும் கிழிக்க முடியல. எங்க வேலை செய்யறான்னு சொன்ன? சத்திய ஒளி பிரஸ்ல சப் எடிட்டரா வேலை செய்யறான். அந்த பிரஸ்ஸுக்கு ஓனர் யாரு? தம்பி. என்ன சார்? சாரிப்பா, இன்னையில இருந்து உன்னை வேலைக்கு வர வேண்டான்னு மேனேஜிங் டைரக்டர் சொல்லிட்டாரு. என்ன சார் திடீர்னு? நான் எந்த தப்பும் பண்ணலையே. எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிறியே, அதான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோட்டீஸ்வரர் அருண் மேத்தா வீட்டுல இருந்து மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு போன் வந்தது, அவ்வளவுதான். ஆமா, அருண் மேத்தா சன்னுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா? புரியுது சார். நெஞ்சில குத்த முடியாத பேடி பசங்க முதுகுல குத்துறானுங்க. ஓகே, ஐம் சாரி விஜய், என்னால ஒன்னும் செய்ய முடியல. பரவாயில்ல சார், நான் வரேன். உங்களுக்கு என்ன சார் வேணும்? 2 இட்லி கொண்டப்பா. சார், உங்களுக்கு ஒரு டீ போடுப்பா. நண்பா, அது இருக்க அவர் கருப்பு சட்டை, அவன் தான். எங்க அருண் மேத்தா பிள்ளைகிட்ட விளையாடுற, எலும்பெல்லாம் எண்ணிடுவோம்.
உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க விஜய்? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே தூர விலகி போயிட்டு இருந்தா அந்த துஷ்டனை யார் தான் தடுக்கிறது? அது நீதான் செய்யணுமா? இத பாருமா, நானா யாட்டி வம்புக்கு போறதில்ல. தானா வர வம்ப விடவும் போறதில்ல. அது ராக்கியா இருந்தாலும் கவலை இல்ல, அவங்க அப்பானா இருந்தாலும் கவலை இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அவங்க எல்லாம் பெரியவங்க, பணக்காரங்க. என்ன அக்கிரமம் செஞ்சாலும் வெளியே தெரியாது. இல்ல, யாரா இருந்தாலும் சரி, அநியாயம் எங்க நடந்தாலும் சரி, அதுக்கு அடி விழணும். அதுல முதல் அடி ஏன் அடியா தான் இருக்கணும். பொல்லாதவங்களை அழிக்க நாட்டுல தீ பரவணும். அதுல முதல் தீ பொறி நானா தான் இருக்கணும். அதனால உனக்கு என்ன ஆகும் நீ நினைச்சு பாத்தியா? உன் லட்சியத்துக்கு நீயே பலி ஆயிட்டனா கடைசியில எனக்கு வெறும் பெருமை தான் அமைஞ்சும். ஐயோ, எனக்கு ஒண்ணு ஆகாதுமா. இத பாரு, வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போலாம். ஆனா புரட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது. எனக்கும் தோல்வின்றதே கிடையாது. அது சரிப்பா, இருந்த வேலையும் போயிடுச்சே, இனிமே என்ன செய்ய போற? உழைக்க தெரிஞ்சவனுக்கு ஊரெல்லாம் வேலை இருக்குமா? கவலைப்படாதீங்க. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. எங்கம்மா போகணும்? எங்க அண்ணி பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். வண்டியில இருங்க. வாங்க அண்ணி. வலி தாங்க முடியல. பிரியா, என்னாச்சு? ஐயோ, எரியுதே, என் கண்ணு எரியுதே. அம்மா, என்னடி ஆச்சு? கண்ணு தூசி வைத்துச்சு. யாராவது ஊதி விட்டா சரியா போயிடும். ஊதி விடணுமா? ஏய் கமலா, இங்க வாயா. ஐயோ, கமலாவை கூப்பிடாத. அவ குண்டு. அவ ஊதுனா நான் பறந்து போயிடுவேன். ஏய் உமா, இங்க வா. வாயா. உமாவை கூப்பிடாத. அவ ஒல்லி. அவ ஊதினா காத்து வராது, நாத்தம் தான் வரும். இப்ப என்னடி பண்ண சொல்ற? நீ ஊதி விட்டா நல்லா இருக்கும். ஏய், இத பாரு, இந்த லொல்லு தானே வானான்றது. ஏய், நான் கூட படிக்கிற ஃப்ரெண்டு கண்ணுல தூசி விழுந்துச்சு. ஊதி விட்டா தப்பா? தப்பு ஒண்ணு இல்ல. அப்ப ஊது. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஊதிடுறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் ஊது. இதுக்கு மேல என்னால ஊத முடியாது. படி. போட்டா. அடிங். என்னடா அது? அம்மா, நான் பாட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. இந்த பிரியா இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, ஊதி விட்டா போயிடும் அழுதா, அதான் ஊதி விட்டேன். இவன் இப்படி பீலா விடுவான்னு தெரிஞ்சுதான் பிரியாவை கையோட கூட்டி வந்திருக்கிறான்டி. பிரியா, என்னங்கடா? வந்துட்டியா? நடந்த மேட்ர அக்கு வேற ஆணி வேற ஆண்டி கிட்ட சொல்லு. நான் பாட்டுக்கு கிளாஸ் ரூம் போயிட்டு இருந்தேனா, இவ என்ன கூப்பிட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் ஆசையா இருக்குன்னு சொன்னா. எனக்கு கை காலாம் நடுங்கி போச்சு. திடீர்னு என் கண்ணத்தை பிடிச்சு இச்சன்னு அவனை குடிச்சிட்டு ஓடியே போயிட்டான். அடிச்சு இருப்பாளா? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எங்க அம்மா கிட்ட நடந்த உண்மையை சொல்லு, இல்லன்னா உன் காதை தண்ணியா எடுத்துருவேன். புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா. டேய், அவளை விடுறாப்பா, அவன் காதை விடுடா. அம்மா, எல்லாம் உன்னால வந்துதானே? என்னது, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. இத்தனை நாளா காலேஜ்ல தான் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப வீடு வரைக்கும் வந்துட்ட. பாயிண்ட் நம்பர் 1, நான் உன்னை காதலிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 2, நீ என்ன காதலிச்சாலும் காதலிக்காத மாதிரி நடிக்கிற. அதனால பாயிண்ட் நம்பர் 3, நீ காவிய கட்டிக்கிட்டு காட்டுக்கு போய் ஒத்த கால்ல நின்னு தவா இருந்தாலும் விட மாட்டேன். நான் மோகினியா வந்து உன் தவத்தை கலச்சிருவேன். அம்மா தாயே, வக்கீல் தங்கச்சிங்கிறத பாயிண்டோட ப்ரூவ் பண்றியா? அது இருக்கட்டும், நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரேன், இருந்தாலும் நீ என்ன ஏத்துக்க மாட்டேங்கிற. இதுக்கு ஈபிக்கோ படி என்ன தண்டனை தெரியுமா? இந்த சிறையில ஆயில் கைதியா இருக்கணும்னு தண்டனை கொடுப்பாங்க. ஐ அம் ரெடி. வாவ், யூ கிரேட் யா. ஏய் பொறுக்கி, எப்படி சொன்ன? திருப்பி சொல்லு. இன்னும் ஒரு தட்டினதா சொல்வியா? தட்டுற. என்ன தட்டுற? தட்டுற. 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 தட்டுற.
அடிக்கடி ரூட்ல கிராஸ் பண்ற. நீ செய்யறது நியாயமா இருந்தா நான் கிராஸ் பண்ண மாட்டேன். அநியாயமா இருந்தா அடியால் அனுப்புனா கூட கைமா கைமா பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. என்னடா இவன் அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான்? இவன் என்ன பண்ணலாம்? பேசாம க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். எப்படி? இங்க விஜயங்கிறது யாரு? நான் தான். என்ன விஷயம்? நேத்து ராத்திரி டிஎம்என் 6040 ஆட்டோவை நீ ஓட்டினியா? தினம் ராத்திரில ஆட்டோ ஓட்டுறேன். அதுக்கு என்ன இப்போ? இங்க வா. நான் கொஞ்சம் இடக்க மடக்கானவன். நேத்து ராத்திரி ஓட்டினியாம? ஆமா. நேத்து ராத்திரி 8:40க்கு ஜிஎன் செட்டி ரோட்டுல வந்திருக்க. ஆமா வந்தேன். அதுக்காகத்தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஜிஎன் செட்டி ரோட்ல ஆட்டோ ஓட்டினாவே அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஷோ, எடக்கு மடக்கான கேள்வி இது. ஆட்டோ ஓட்டி 5 வயசு குழந்தைய அதே இடத்துல அடிச்சு கொண்டு இருக்கிறேன். அப்புறம் ஏய், கதையா சொல்றேன். குழந்தைய கொன்னுட்டு ஆட்டோவை கூட நிறுத்தாம அங்க இருந்து அப்காண்ட் ஆயிருக்கிறேன். இந்த பொய் கேஸை என் மேல போடுறதுக்கு எவன் கிட்ட லஞ்சம் வாங்க? ஸ்டேஷனுக்கு வா, எவன்னு சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நாங்க பாத்துக்கிறோம். உன் பேர் என்ன? விஜய். அப்பா பேரு? எங்க அம்மா பேரு மகாலட்சுமி. உங்க அப்பா பேர் என்னடா? எங்க அம்மா பேரு மகாலட்சுமிடா. என்னடா அப்பன் பேரை கேட்டா அம்மா பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கிற? அப்ப இல்லாம பிறந்தியா? நீ அப்பா எல்லாம் பிறந்தியா? மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். போலீஸ்காரனா என்ன கடவுள் நினைப்பா? யார் a public servant. Understand? நாங்க கட்டுற வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு கூலிக்கார. ஞாபகம் வச்சுக்க. இவ்வளவு நேரம் என்ன நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்ததே தப்பு. ஓ இஷ்டத்துக்கு கேஸ் எழுதுவ, ஓ இஷ்டத்துக்கு லாக்அப்ல தள்ளுவ, ஓ இஷ்டத்துக்கு அடிச்சு கொடுமைப்படுத்துவ. இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களை என்ன அடிமைங்க நினைச்சிட்டியா? இல்ல ஒண்ணும் தெரியாத மடையங்க நினைச்சிட்டியா? இனிமேலாவது பொதுமக்கள் கிட்ட மரியாதையா நடந்துக்க கத்துக்க. இவன உள்ள போறான் சார். கோர்ட்ல பாக்கலாம்டா. என்ன ராக்கி, உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு என்ன? புரியுது புரியுது. உன் படிப்பு பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி அரைகுறையா இருக்குங்கிற. அங்கிள் ஜாக்கிரதையா பேசுங்க. ஆமாமா, நீ பொம்பளை. உன்கிட்ட கிண்டல் பண்ணா சட்டையை மட்டும் இல்ல ஜட்டியையும் கிழிச்சிருவ. அங்கிள், நீங்க எம்எல்ஏ ஆகி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவோ சாதனை பண்ணிருக்கேன். 7 சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கேன். அங்கிள், தப்பா நினைக்காதம்மா. 7 சின்ன பிளாட் வாங்கியிருக்கேன்னு. அப்புறம் என்ன எதிர்த்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஆக்கியிருக்கேன். அப்புறம் 7 பிராந்தி கடையில ஏலத்துக்கு எடுத்திருக்கேன். அவ்வளவு பணமா உங்களுக்கு? கிண்டலா? ஏது பணம்? எல்லாம் அதிகாரம் தான். அங்கிள், நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? பிராந்தி கடையை திறந்து அங்கிருந்து வாங்கிட்டு போய் வீட்டுல குடிச்சா பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சு போங்கிறதுக்காக பிராந்தி கடையிலேயே பார் திறந்திருக்கேங்கிறேன். இதை விட நாட்டு மக்களுக்கு நான் என்ன கிழிக்கணுங்கிறேன். குட் ஈவினிங் ஜூனியர் மேத்தா. குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். நான் சொன்ன மேட்டர் என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா கரெக்டா செஞ்சு முடிப்பேன். அவன் மேல என்ன கேஸ் போட்டீங்க? நான் கொஞ்சம் எடக்கு முடக்கானவன். எதையுமே வித்தியாசமா தான் செய்வேன். ஆட்டோ ஓட்டி 5 வயசு குழந்தைய அடிச்சு கொன்னுட்டான்னு அந்த விஜய் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். 5 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. அப்பா, இனிமே நமக்கு காலேஜ்ல தொந்தரவே இருக்காது. எஸ் ப்ரொசீட். நீங்க தான் செத்து போன குழந்தையோட அம்மாவா? ஆமாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பெண் குழந்தைங்க. இறந்து போனது கடைசி குழந்தை. வயசு என்ன? 5 வயசுங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? எப்படி சொல்வேங்க? பசின்னு அழுதது குழந்தை. வீட்டுல ஒண்ணுமே இல்ல. பண்ணு வாங்கிட்டு வரலான்னு டீ கடைக்கு போனேங்க. அவன் என் பின்னாடியே வந்திருக்கா. அத நான் கவனிக்கல. டீ கடையில பண்ணு வாங்கிட்டு இருக்கும் பொழுது அம்மானு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா நடு ரோட்ல இந்த படுபாவைய குழந்தை அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்ப என்ன மணி இருக்கும்? ராத்திரி 8:40 இருக்கு சார். சரி, நீங்க போகலாம். இவங்களை ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நோ கொஸ்டின்ஸ் யுவர் ஆனர். முருகன் முருகன் முருகன். நீங்க யாரு? நான் ஜிஎன் செட்டி ரோட்ல டீ கடை வச்சிருக்கேங்க. அன்னைக்கு என்ன பார்த்தேள்? இந்த ஆள் ஆட்டோ ஓட்டிட்டு வந்தாருங்க. பெரிய மாருதிக்காரன் நினைப்பு. அவ்வளவு ஸ்பீடுங்க. குழந்தை அம்மாவை தேடி வருதுங்க. என் கண்ணால பார்த்தேன். நடு ரோடுங்க. அந்த அம்மா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த பாவி அடிச்சா ஒரே அடியா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எனி கொஸ்டின்? நோ யுவர் ஆனர். மிஸ்டர் விஜய், உங்க மேல சாட்டப்பட்ட இந்த குற்றங்களுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா?
மேடம், நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஏழை. என்னோட படிப்பு செலவுக்கும் எங்க அம்மாவை காப்பாத்துங்கிறதுக்காகவும் ராத்திரி நேரத்துலயும் ஹாலிடேஸ்லயும் ஆட்டோ ஓட்டுறது என் வேலை. அன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டினேன். ஆனா எந்த குழந்தையும் ஆட்டோல அடிபடல. யுவர் ஆனர், இது வரைக்கும் இந்த கோர்ட் சரித்திரத்துல எந்த குத்தவாளியாவது தான் செஞ்ச தப்ப ஒத்துண்டிருக்கானா? குறுக்கே பேசாதீங்க சார். ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினா கேளுங்க. அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி ராத்திரி ஆட்டோ ஓட்டினியா இல்லையா? தினம் ராத்திரில ஆட்டோ ஓட்டுறதா என் வேலை. கேட்கறதுக்கு மாத்திரம் பதில் சொல்றோம். அன்னைக்கு ராத்திரி ஓட்டினியா இல்லையா? ஆமா. அன்னைக்கு ராத்திரி 8:40க்கு ஜிஎன் செட்டி ரோட்ல வந்தியா இல்லையா? ஆமா, வந்தேன். தேங்க்யூ யுவர் ஆனர். சம்பவம் நடந்த அன்னைக்கு குத்தவாளி ஆட்டோ ஓட்டியிருக்கார். அன்னைக்கு ராத்திரி 8:40 ஜிஎன் செட்டி ரோட்லயே வந்திருக்கார். இதெல்லாம் அவருடைய வாக்குமூலத்திலிருந்தே நமக்கு ருஜுவாயிடுச்சு. அதை தொடர்ந்து குழந்தை இவருடைய ஆட்டோவில் அடிபட்டு இறந்து போயிருக்கு. குழந்தை இறந்து போனத குழந்தையினுடைய தாயாரும் டீ கடைக்காரரும் கண்ணால பார்த்திருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு பெரிய உண்மை என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி அதே ரோட்ல வந்துட்டு இருந்தனா இந்த கோரமான விபத்தை என் கண்ணாலேயே பார்த்தேன். சோ குத்தவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறேன். எஸ், உங்களுக்கு யாரை வேணாலும் விசாரிக்க உரிமை இருக்கு. தேங்க்யூ யுவர் ஆனர். நான் விசாரிக்க விரும்புறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் சங்கர் நாராயணன். நோ யுவர் ஆனர், ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சாட்சி கூண்ல ஏத்துறதுக்கு சட்டத்துல இடமே இல்லைன்னு. எனிதிங் எல்ஸ்? நோ யுவர் ஆனர், நான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா கேட்க விரும்பல, ஒரு சாட்சியா கேட்க விரும்புறேன். ஹி இஸ் கரெக்ட் மிஸ்டர் சங்கர் நாராயணன். அந்த சம்பவத்தை நீங்க கண்ணால பார்த்தேன்னு சொல்றீங்க. அதனால உங்களை ஒரு சாட்சியா விசாரிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. புட்டக்கண்ணா, பிரியாவோட அண்ணன் கோர்ட்ல வாதாடி முன்ன பின்ன பாத்திருக்கியா? இல்லையே. இப்ப பார், கோர்ட்டு குஜாலா கட்ட போகுது. குஜாலா இந்த கில்பா மேட்டர்லாம் உனக்கு புரியாது. ஆர்குமெண்ட் கவனி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இது என்ன சில்லி கொஸ்டினா இருக்கு? நான் என்ன போர்ட் ஃபார்ம் பாஸ் பண்ணிட்டா பிபியா இருக்கேன்? கேட்கறதுக்கு மட்டும் பதில். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MABL கோல்டு மெடலிஸ்ட். நீங்க சட்டத்தை முடிச்சிட்டு கான்வொகேஷன் டேல என்ன வாக்குறுதி எடுத்தீங்க? மறந்து போச்சா? 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. எக்ஸலண்ட். இத இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இதுதான் அனுபவம் இல்லைங்கிறத காட்டுறது. மனுஷன் மனசாட்சி இல்லாம இருக்க முடியுமா? வாய் மனுஷனுக்கு மனசாட்சி இருக்கும், உங்களுக்கு இருக்கான்னு கேட்க இல்ல. உங்களுக்கு மனசாட்சி இல்ல. இருந்திருந்தா ஒரு அப்பாவி இளைஞனை கொலைகாரன்னு சொல்லிருக்க மாட்டீங்க. ஒரு ஏழை பையன் மேல இப்படி ஒரு பழிய சுமத்திருக்க மாட்டீங்க. ஒரு நிரபராதிய குற்றவாளியர் வாதாடி இருக்க மாட்டீங்க. அதையும் உங்க கண்ணால பார்த்து அபாண்டமா போய் சொல்லிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்ல இல்ல இல்ல. உங்க திறமையினால பொய் சாட்சிகளை அழகா செட்டப் பண்ணி இந்த கோட்டை ஏமாத்தலாம், எங்களையும் ஏமாத்தலாம். உண்மைக்கு சம்மதி கட்டி பொய்க்கு உயிர் கொடுத்தலாம். ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த கடவுளே நீங்க ஏமாத்த முடியாதா? அரசன் அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொல்லுவாங்கிறதெல்லாம் பழசு. இப்ப எல்லாம் கடவுள் ரொம்ப பாஸ்ட். அன்னன்னைக்கு கொல்லுவான். நீங்க காலையில தப்பு பண்ணீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க தினம் 1/2 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு தானே வேலைக்கு வரீங்க. அந்த கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா அவன் தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த நிரபராதியோட தாய் வயிறு எரிஞ்சா அந்த வயிற்றத்தில் உங்களை சும்மா விடாது. நீங்க வீட்டுக்கு போனா உங்க மனைவி உயிரோடு இருக்க மாட்டாங்க. உங்க குழந்தைங்க 3 குழந்தைகளும் உயிரோடு இருக்க போறதில்ல. உங்க தாய் செத்து கிடப்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீடு ஒரு சுடுகாடு மாதிரி காட்சி அளிக்கும். இந்த அப்பாவு மேல அபாண்டமா பழிய சுமத்துறதுக்காக அருண் மேத்தா கிட்ட கையை நீட்டி லஞ்சம் வாங்குறீங்களே, இந்த கை குஷ்டம் பிடிச்சி அழுகி நாத்தம் அடிக்கும். நான் சொன்னதெல்லாம் போய், இங்க சொன்ன சாட்சிகள் எல்லாம் போய், இந்த வழக்கே போய் வராங்க. இந்த பையன் எந்த கொலையும் பண்ணல. அவன் நிரபராதி ஒரு ஆளர். அவன் நிரபராதி. நான் செஞ்ச பாவத்துக்காக நான் பொய் சாட்சி சொன்னேன் பாருங்க. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ஒரு ஆளர். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க.
என்ன மன்னிச்சிருங்க யுவர் ஆனர். தேங்க்யூ மிஸ்டர் சங்கரநாராயணன். உங்களுக்கு மனசாட்சி இருக்கு. யுவர் ஆனர், இன்னைக்கு நம்ம நாடு ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கொலை, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொள்ளை, தாலி அறுப்பு, கற்பழிப்பு, இப்படி அராஜகவாதிகளோட அட்டுழியமும், அரசியல்வாதிகளோட அதிகாரமும், சமயவாதிகளோட சண்டைகளும் இதெல்லாம் மலிஞ்சு போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அலசி பார்த்தா வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன், நான் காரணம். சட்டம் படிச்ச இந்த மாதிரி வக்கீல்கள் காரணம். சத்தியத்தை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணிட்டு சில வக்கீல்கள் அந்த சத்தியத்துக்கு செவக்குழி தோன்றவங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. நான் ஒரு கொலைகாரனை என்கரேஜ் பண்றேன், ஒரு கொள்ளைக்காரனை என்கரேஜ் பண்றேன், ஒரு கிரிமினலை என்கரேஜ் பண்றேன். அதாவது ஒருத்தன் 10 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிச்சிட்டு வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் கூலியா வீசுறான். நான் உடனே கோர்ட்டுக்கு வந்து அவன் அந்த கொள்ளையை அடிக்கலன்னு வாதாடி அவனை காப்பாத்துறேன். தன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு வக்கீல் இருக்காங்கிற தைரியத்துல அவன் மறுபடியும் கொள்ளை அடிக்கிறான். இன்னொருத்தன் 10 பேர் தலையை வெட்டிட்டு எனக்கு 10 லட்சம் ரூபாய் கூலியா வீசுறான். நான் உடனே கோர்ட்டுக்கு வந்து அவன் அந்த கொலையை பண்ணல, அந்த கொலைக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல, அன்னைக்கு அவன் அந்த ஊர்லயே இல்லன்னு வாதாடி அவனை காப்பாத்துறேன். அவன் மறுபடியும் 10 கொலை பண்றான். ஒரு அரசியல்வாதி, ஊழல் அரசியல்வாதி, கோடி கோடியா ஊழல் பண்றான். அவனை தண்டிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த கமிஷன்ல நானும் ஒருத்தன். ஆனா அந்த அரசியல்வாதியோட அதிகாரத்துக்கு பயந்து அவங்க எந்த ஊழலும் பண்ணலன்னு நான் சத்தியம் பண்றேன். அவன் மறுபடியும் அதே ஊழலை பண்றான். நான் அவங்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு நான் படிச்ச படிப்பையும் உண்மையும் அடமானம் வைக்கிறேன். இந்த மாதிரி கொலைகாரங்களையும் கொள்ளைக்காரங்களையும் ஊழல் அரசியல்வாதிகளையும் சில வக்கீல்கள் நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு. இனிமே எந்த கொலைகாரனுக்காகவும் நாங்க வாதாட போறதில்லை, எந்த கொள்ளைக்காரனுக்காகவும் நாங்க வாதாட போறதில்லை, எந்த ஊழல் அரசியல்வாதியும் நாங்க ஆதரிக்க போறதில்லைன்னு ஒவ்வொரு வக்கீலும் தான் மனசாட்சிக்கு பயந்து என்னைக்கு நாம ஒரு சபதம் எடுக்கிறோமோ அன்னைக்குதான் இந்த நாட்டை நாம அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். That's all, Your Honor. திறமையா வாதாடி ஒரு நிரபராதியை காப்பாத்துறதுக்காக தேங்க்யூ மிஸ்டர் விஸ்வேஸ்வரன். அதோட உங்க உணர்ச்சிகளை எல்லா வக்கீல்களும் நினைச்சு பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வழக்கை தள்ளுபடி செய்து மிஸ்டர் விஜய் நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன். ஜெய், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க அப்பா பேரை கேட்டதுக்கு சொல்ல வேண்டியதானே? ஏன் வேஸ்டா டென்ஷன் ஆகுற? எனக்கு அதான புரியல. எதுக்கு இப்படி ஒரு பிடிவாதம்? ஏதாவது காரணம் இருக்காடா? ஏதாவது மனசுல இருந்தா சொல்லு விஜய். எத்தனை பேரை வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா இந்த வீட்டுல வேண்டாங்க. நமக்கு வயசுக்கு வந்த ஒரு பையன் இருக்கா. ஐயோ, அடிக்காதீங்க. எனக்கு பயமுறுத்துறியா? மிஸ்டர் மேத்தா, அப்பனையே பேர் சொல்லி கூப்பிடுற. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நீ எனக்கு அப்பனா நடந்துகிட்டதே இல்ல. அதனாலதான் உன்னை அப்பன் கூப்பிடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. குடிசையில கிடந்த நாய்களை கோபுரத்தில் கொண்டு வந்து வச்சப்பா அந்த தூங்குற. குடிசையில அற வைத்து கஞ்சி கலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே, அது நாங்க மறக்கல, நீ மறந்துட்ட. ரொட்டி கூடிய தலையில வச்சுக்கிட்டு எங்க அம்மாவும் நீயும் தெரு தெருவா வித்து பொழைச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அந்த வாழ்க்கையை நாங்க மறக்கல, நீ மறந்துட்ட. நிறுத்துற. பழச மறக்க தெரிஞ்சவன் தாண்டா வாழ தெரிஞ்சவன். அந்த போலி வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. இதுல எதுக்கு? இனிமே எங்க அம்மா கிட்ட நீ ஒரு புருஷனா நடந்துக்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா நடந்துக்க. என்னடா பயமுறுத்துறியா? எஸ், உள்ள
தோளுக்கு மிஞ்சிட்டா தோழனா நடந்துக்கணும், இல்லன்னா அசிங்கமாயிடும். நான் 5 வயசா இருக்கும்போது எங்க அம்மா வடிச்ச பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன். 10 வயசா இருக்கும்போது எங்க அம்மா வடிச்ச பார்த்து துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு வயசு 18. இனிமே எங்க அம்மா மேல ஒரு அடி விழுந்தது, அடுத்த அடி கூட்டி கழிச்சு பார், கணக்கெல்லாம் சரியா வரும். எல்லாம் நீ கொடுக்குற யாரண்டி? நீ என்ன சொல்ற விஜய்? நீ இந்த அருண் மேத்தாவோட மகனா? ஏண்டா இந்த பங்கு மார்க்கெட்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு அந்த கோட்டீஸ்வரம் பிள்ளையா நீ? தமிழ்நாட்டிலே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆச்சாடா அந்த அருண் மேத்தா. அவருடைய சன்னா நீ? எஸ், ஒன்லி சன். அந்த கோட்டீஸ்வரனுடைய ஒரே மகன். ஆச்சரியமா இருக்கு. அப்போ அருண் மேத்தாவோட பையன் நான் தானே காலேஜ்ல கில்பா காட்டி சுத்திருக்கான அந்த ராக்கி, அவன் யாரு? அம்பிகா, இதான் என் வீடு. முதல் தடவை வரல? எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு. அவன் தான் என் மாமன். மேல வா. லட்சுமி, லட்சுமி, மேல வா. ஐயோ, என்னங்க நீங்க? என்னடி, என்ன கணச்சு காட்டுற? மாமா இருக்கான்ற தைரியத்திலையா? நான் ஒண்ணு அவனை தூண்டி விட்டு வேடி காட்டுற? 2 பேரையும் தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. ஆமா. எது கூப்பிட்டீங்க? எதுக்கு? அம்பிகா, உனக்கு என்ன வேணும்? விஸ்கி, பிராண்டி, ஜின்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால ஷாம்பேன் சாப்பிடலாம். ஷாம்பேன், குட் செலக்ஷன். ஏய், போய் ஷாம்பேன் கொண்டா. என்னடி, என்ன முறைக்கிற? நீ எனக்கு பொண்டாட்டி ஆவறதுக்கு முன்னாடியே இவ எனக்கு வப்பாட்டி. உனக்கு ஒரு புள்ள இருக்கிற மாதிரியே இவளுக்கு ஒரு புள்ள இருக்கு. நீ உன் புள்ளைய தூண்டி விட்ட மாதிரி இவ்வளவு அவ புள்ளைய தூண்டி விட்டா என்ன நடக்கும்? உனக்கு புள்ள இல்லாம போயிடும். புரியுதா? போய் ஷாம்பேன் எடுத்துட்டு வா. என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். வேண்டாம்பா. உங்களுக்கு ஏமா இந்த நிலைமை? என்கிட்ட கொடுங்க. வேண்டாம் விஜய், ஏற்கனவே நான் தான் உன்னை தூண்டி விட்டுட்டதா சொல்றாங்க. நீ அங்க போனா ஏதாச்சும் வம்பாயிடும். நான் சொல்றதை கேளு. கொடுங்கம்மா. ஷாம்பைன் பாட்டில் ஓபன் பண்ணலாமா சார்? என்ன கேட்டா? அம்பி ஓபன் பண்ணலாமா? பையனை சர்வர் வேலைக்கு அனுப்புனா நல்லா ஷைன் பண்ணுவான் போல இருக்கு. நல்லா கேட்டடி. குப்பை தொட்டில கிடக்க வேண்டியதெல்லாம் இந்த கோயில வந்து கிடக்குது. மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மிஸ்டர் மேத்தா, கடைசியா ஒன்னு சொல்றேன். இந்த தெய்வம் இருக்கிற வீட்டுல இனிமே எந்த வரக்கூடாது. வரவிட மாட்டேன். வெளியே போயிடு, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கும் இந்த வீட்டுல இடம் இல்ல. அவுட். இது எங்க அம்மாவுக்கான அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா நான் எதிர்பார்த்ததுதான். இனிமே நீ கெஞ்சினா கூட எங்க அம்மா இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. புறப்படுமா? விஜய், அதான் மாமா சொல்லிட்டானே, ஒரு தெய்வம் இருக்கிற இடத்துல இருக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அம்பிகா தான் தெய்வம். போட, 2 பேரும் ரோட்ல போய் பிச்சை எடுங்க. சொல்லுமா, இதுக்கப்புறமா இந்த வீட்டுல இருக்கணுமா? நான் கட்டின தாலிய கட்டிக்கிட்டு தெருவில் அலைஞ்சா எனக்கு தான் கேவலம். கழட்டி கூடாது. நீங்க செஞ்ச கொடுமைகளை எல்லாம் நான் தாங்கிட்டு இருந்ததுக்கு காரணமே இந்த தாலி தாங்க. தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க. என்னடி சென்டிமெண்டா? ஐயோ, அம்மா! விஜய்!
எப்போ எங்க அம்மா கழுத்துல கட்டின தாலியை அறுத்தியோ அப்பவே நான் உன்னை கொண்டிருப்பேன். இத பார், எந்த கையால தாலியை அறுத்தியோ அதே கையால எங்க அம்மா காலை தொட்டு கும்பிடத்தான் போறேன். அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். போயிடலாப்பா. விஜய், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மானமுள்ள எந்த மகனும் நீ செஞ்சுதான் செஞ்சிருப்பா. ஆனா ஒண்ணுடா, அவனை சும்மா விடக்கூடாது. சட்டப்படி அவன் சொத்துல உனக்கு பங்கு இருக்கு. அவனை கோர்ட்ல நிக்க வைக்கிறோம். அவனோட கொடுமைகளையும் கோல்மைகளையும் நாட்டுக்கு எடுத்து சொல்றோம். உன்னோட சொத்துக்களை வாங்கி காட்டுறோம். அப்பனே வேண்டாம்னு வந்துட்ட பிறகு அவன் சொத்துக்கு ஆசைப்படுறதுக்கு தானே பிச்சைக்காரனா? நேத்துக்கு ஏன் நீ காலேஜுக்கு வரல? நேத்து எனக்கு பயங்கர ஜுரமா இருந்துச்சு, அதான் வரல. அப்படியா? சரிவா, டாய்லெட்டுக்கு போயிட்டு போலாம். ஐய் மச்சி, ஃபிகர் டாய்லெட் உள்ள போற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளா நம்ம மட்டும் விளையாடிட்டு இருக்கா. இன்னைக்கு நான் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன். வேடிக்கையை பாரு. அன்னைக்கு உன் காலை பிடிக்க வச்சல என்ன, இப்ப போய் சொல்லு எல்லாத்துக்கிட்டும். உன்னை நான் எங்க பிடிச்சேன் சொல்லுவிய? என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கறேன்ல. எவனாவது உன்னை கிண்டல் அடிச்சானா? எவனாவது மேல கை வச்சானா? சங்கீதா, என்ன நடந்தது? நேதா சார், நீங்க சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட ஷேர்களை என் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டேன். உன் சொந்த ஒரு சிதம்பரமா? ஆமா சார். நான் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டிருக்க. ஏங்க, இது வரைக்கும் நம்ம நொங்கு மார்க்கெட்ல, இது பங்கு மார்க்கெட்ல 2000-3000 கோடி சுருட்டி இருப்போமா? அது வந்து பிடிக்கும் போதுதான் கணக்கு தெரியுங்கிறீங்களா? பிடிக்கும் போது பாத்துலாயா? எங்க பாக்குறது? நீ சென்ட்ரல் ஜெயிலையோ நான் வேலூர் ஜெயிலையோ எவனுக்கு தெரியும்? அது வரைக்கும் அரசாங்கம் திவாலாகாம இருந்தா சரி. திவாலானா என்ன? அரசாங்கத்துக்கு அருண் மேத்தா கடன் கொடுப்பாரு. அதுக்கு எதுக்கு கையாந்திட்டு உலக பேங்க் தான் சுத்தணும்? என்னல, இந்த அல்டாப்புக்கு ஒண்ணும் குறைச்சல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அரசாங்கத்துக்கு கடன் கொடுப்பேன் நீங்க, ரைட் பாக்கெட்ல போலீஸ் இருந்தீங்க, லெஃப்ட் பாக்கெட்ல மந்திரி இருந்தீங்க. பிட் பாக்கெட்னு சொல்லல இல்ல? அது ஒண்ணுதான் நீங்க செய்யல. கேவலம், அண்ணாடங்காச்சு, பிச்சைக்கார பையன் அந்த விஜய் காலேஜ்ல என்ன போட்டு ஆட்டிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட 10 தடவை சொல்லியாச்சு. ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ரியாக்ஷன் கிடையாது. எம்எல்ஏன்னு ஆக்ஷனே இல்ல, அப்புறம் எங்க ரியாக்ஷன்? பயத்திரச்சோட வந்திருக்கேன். பேசாம சும்மா இருங்க. ஐயோ, சட்டசபையிலயும் பேசாம சும்மா இருக்கேன், இங்கேயும் சும்மா இருக்கா எப்படிப்பா? அங்க பேசாத உங்க சீட்டு கிழிஞ்சிருமே. அது தெரிஞ்சதுனாலதான் காலைல மடாருன்னு விழுந்துட்டேன். அடைச்சே வெக்கமா இல்ல உங்களுக்கு? மந்திரிகளே விழுந்து கிடக்கானுங்க, ஆஃப்டர் ஆல் எம்எல்ஏ. எனக்கு எதுக்கு அந்த வம்பு? ஐயோ, நேத்து என்ன நடந்தது தெரியுமா? அந்த விஜய் பையன் ராக்கி போட்டு அடி அடி நடிச்சிட்டான் அத்தனை பேர் முன்னாடி. நான் இனிமே அந்த காலேஜ் பக்கம் போக மாட்டேன். இவன் போனாலும் நான் காலேஜுக்கு போக மாட்டேன். நானும் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன். ஓ, நான் எம்எல்ஏ ஆச்சே, நான் பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்ல. மிஸ்டர் அருண் மேத்தா, வாட் அபவுட் திஸ் பிக் ப்ராப்ளம்? மிஸ்டர் அருண் மேத்தா, நம்ம பையன் காலேஜ்ல அவமானப்பட்டிருக்கான், காலேஜுக்கே போக மாட்டேங்கிறான். அப்பேற்பட்ட காலேஜ் நமக்கு தேவையா? பேசாம காலேஜ் வாங்கிருங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க, ஆஸ்பத்திரியில செத்துருவான்னு யோசிக்கிறீங்களா? எவன் செத்தா நமக்கு என்ன? பேசாம காலேஜ் வாங்கிருங்க. மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டு இருச்ச கதையா இருக்க கூடாது. போன் போடு. மூட்டை பூச்சி மருந்து கம்பெனிக்கா? காலேஜ் பிரின்சிபல். அவன் பெரிய மூட்டை பூச்சியாச்சே. விஜய், உன்னை இந்த காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்க. காரணம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கு வேணா அவசியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப அவசியம். என் எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ண போறதே இந்த படிப்பு தான். என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாதீங்க. லுக், நான் இந்த காலேஜுக்கு பிரின்சிபால். ஒரு மாணவனை சேர்க்கறதுக்கும் அதிகாரம் இருக்கு, நீக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கு. ஐ காட் ஃபுல் பவர். அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட்.
ஓகே, அப்போ எங்களுக்கு என்ன பவர் இருக்குன்றத நாளைக்கு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. மாணவர் விஜயை, மாணவர் விஜயை, மாணவர் ஒற்றுமை, மாணவர் ஒற்றுமை, போராடுவோம் போராடுவோம். கைகோலி பிரின்சிபல். டவுன் டவுன் பிரின்சிபல், மாணவர் விஜயை. ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ப்ரொஃபசர் வந்திருக்கேன், வழி விடுங்கப்பா. நோ சார், யாரும் காலேஜுக்குள்ள போக கூடாது. ஏங்குறேன். எங்க விஜய்க்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள போக முடியாது. இது என்ன நீதிமன்றம் நீதி கிடைக்கிறதுக்கு? என்கிட்ட இருக்கிறத கேளுங்கப்பா. வேணாம் சார், எக்கத்தை பார்த்தா கேட்டுரும். என்ன கேட்ட போற? என்ன கேட்ட போறாங்கிறேன். பாடத்தை சந்தேகம் கேப்ப. எனக்கு தெரிஞ்சதா சொல்றதுக்கு எனக்கு தெரியாத. அடம்பிடிக்காதீங்கப்பா, வழிய விடுங்க. மாணவர்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கிறோம். நீங்க மட்டும் உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? அதானே, நான் மட்டும் தனியா போய் என்ன பண்ண போறேன்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், விஜய் தவிர மத்த எல்லாரும் மரியாதையா அவங்கவுங்க கிளாஸுக்கு போங்க. நாங்க யாரும் உள்ள போக மாட்டோம். இடியே, அவன் ஒருத்தனுக்காக எல்லாரும் உங்க வாழ்க்கையை பழக்கிட்டு போறீங்களா? அவனோட வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை ஒண்ணுதான் சார். அவனுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து செத்தால சாவுமே தவிர காலேஜுக்குள்ள நுழைய மாட்டோம். அப்படியா? வெரி குட், உங்க இஷ்டம். இப்ப நான் சொல்ற நல்லா கேட்டுக்குங்க. நீங்க எத்தனை நாள் ஸ்ட்ரைக் பண்ணாலும் சரி, எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி, விஜய காலேஜ்ல சேர்த்துக்க மாட்டேன். வழி விடுங்க. சார், ஏன் சார் விஜய் டிஸ்கஸ் பண்ணீங்க? அவசியம் காரணத்தை சொல்லணுமா? ஆமா. சொல்லலன்னா என்னடா பண்ணுவேன்? உள்ள போக முடியாது. அவனை தடுக்கிறேன். இவர் மட்டும் அவனை கை நீட்டி அடிக்கலாமா? பிளட்டி ஹெல். அவர் நாகரிகம் எல்லாம் நடந்துகிட்டாலும் நாம கொஞ்சம் பண்போடத்தான் நடந்துக்கணும். சார், நீங்க ஒரு காலேஜ் பிரின்சிபல், கைய ஓங்கிட்டீங்க. திருப்பி நாங்களும் கைய ஓங்கி இருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால என்ன செய்ய முடியும்? போலீஸ்க்கு போன் பண்ணுவீங்க, போலீஸ் வருவாங்க, எங்களை பிடிச்சிட்டு போவாங்க, அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்றதுனால மாணவர் சக்தியை அடக்கிடலாம் கனவு காணாதீங்க. மாணவத்துக்கு எப்பவுமே ஆணவம் அதிகம் சார். அடக்கி வச்சிட்டு இருக்கிறோம், ஜாக்கிரதை. ஸ்டூடெண்ட்ஸ் பவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார். எங்களால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாங்க நினைச்சா ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தி காட்ட முடியும். எங்க கிட்ட விளையாடாதீங்க. இப்போ நாங்க உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் தரோம். அதுக்குள்ள மறுபடியும் என்ன காலேஜ்ல சேர்த்துக்கங்க. இல்ல இதுக்கு மேல உங்க ஆத்திரத்தை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது. அதனோட விளைவு என்ன ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது. இப்ப வீட்டுக்கு போய் ஒரு நல்ல முடிவோட வாங்க. ஆமா, இதான் பிரின்சிபல் விடு. உள்ள போய் கவனிச்சுட்டு வாங்க. யாரா நீங்க? நீதான் விஜயை டிஸ்மிஸ் பண்ணியா? ஆமா, அதுக்கு என்னப்போ? கல்லூரி மாணவர்கள் காலித்தனம், பிரின்சிபால் தாக்கப்பட்டார், கல்லூரி பொருட்கள் எரிப்பு. சென்னை அரசினர் கலைக்கல்லூரி மாணவர் விஜய் தன்னுடன் படிக்கும் மாணவிகளிடம் முறைகேடாக நடந்ததால் கல்லூரி நற்பெயரை காக்கும் நோக்கத்துடன் அம்மாணவனை பிரின்சிபால் டிஸ்மிஸ் செய்தார். இதனால் கோபமடைந்த விஜய் பிரின்சிபாலை தாக்கியும் காளிகளின் துணையுடன் கல்லூரி பொருட்களை எரித்து சாம்பலாக்கியும் இருக்கிறார். என்ன சார் இது? அநியாயமா இருக்கு. பிரின்சிபால் அடிச்சது ராக்கி, காலேஜ் பொருட்களை எரிச்சது ராக்கி. ஆனா நான் தான் இதை செஞ்சேன்னு உங்க பத்திரிகையில நியூஸ் போட்டிருக்கீங்க. தம்பி, நான் சொல்றது கேளு. என்ன சார் கேக்குறது? இதுதான் உங்க பத்திரிகை தர்மமா? இதுதான் நீங்க படிச்ச படிப்பா? நாட்டுல நடக்கிற அக்கிரமத்தை உள்ளது உள்ளபடியே சொல்ல வேண்டிய ஒரு பத்திரிகை ஆசிரியர் கேவலம் காசுக்காக இப்படி பண்ணிட்டீங்களே சார். உங்களுக்கு மனிதாபிமானம் இல்ல? மனசாட்சி இல்ல? மனசாட்சி இருக்கிறதுனாலதான் என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்திருக்கேன். சாரி சார், நாங்க கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டோம். நீங்க எழுதுலன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். ஆனா ஒண்ணு, இந்த நியூஸை படிச்சுட்டு மத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க, இத படிக்கிற பொதுமக்கள் எவ்வளவு தப்பா நினைப்பாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் கத்தி கத்தி சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு? இல்ல தெரு தெருவா டமர் அடிச்சு சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு?
நடந்த உண்மையை மற்ற மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி சார் தெரிவிக்கிறது? அதுக்கு ஒரே வழி, நீங்க உங்களுக்காக ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறது தான். பத்திரிக்கை நடத்துறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு பெரிய போராட்டம் நடத்துற மாதிரி. அந்த போராட்டம் யாரை எதிர்த்து? பணம், பதவி, அதிகாரம், அராஜகம் இது எல்லாத்தையும் எதிர்த்து. நாட்டுல நடக்கிற உண்மைகள் மக்கள் தெரிஞ்சுக்கணும். உண்மைகள் பொதுமக்கள் கிட்ட போய் அப்படியே சேரணும்னா அந்த உண்மைகள் உங்க பத்திரிகை அப்படியே அச்சில ஏறணும். ஆனா அந்த உண்மைகளை பெருந்தன்மையோட ஏத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம நாடு இல்லப்பா. அதையும் மீறி நீங்க நிஜங்கள் எழுதும்போது உங்களை பல பேரு கை போலாம், காலு போலாம், ஏன் சில உயிர்களை போலாம். இது எல்லாத்துக்கும் நீங்க தயாரா? சார், மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்காக என் உயிரையே கொடுக்க நான் தயார். நானும் தயார், நானும் தயார், நாங்க எல்லாரும் தயார். நீங்க எல்லாரும் தயார்னா நானும் தயார். காலேஜ் பசங்கனால கானா பாட்டு பாடுறவனுங்க, காலேஜை கட்டடிச்சு கண்ட இடத்துல கலாட்டா பண்றவனுங்க இப்படி எல்லாம் ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்காங்க சார். அந்த எண்ணத்தை மாத்தி காட்டுறோம். குட், தேங்க்யூ சார். சார், நம்ம பத்திரிகைக்கு என்ன பேர்? முன்னாடி எம்எல்ஏ இந்த பொட்டி எடுத்துட்டு போய் ரொப்பி கொண்டா. சாப்பிடு. என்ன ஆட்ட முடியாதுன்னு சொன்னல, எப்படி ஆட்டுறோம் பாரு. ஏண்டா நாயே, ஊத்துறப்பால உறிஞ்சு குடிச்சிட்டு கொத்த வருமே பாம்பு, அது மாதிரி உன் போலீஸ்காரன் புத்தியா என்கிட்ட காட்ட. நான் எங்க இருந்து வந்தவன் தெரியுமா? பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவன். திரும்பவும் அதே பிளாட்ஃபார்ம் போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த லெவல்ல இருந்து பல கோடி ரூபாய் கொள்ள அடிச்சிட்டு இப்ப இந்த லெவல்ல இருக்கனா, இதுக்கு நடுவுல ஒன்ன மாதிரி எத்தனை கேடி பயில பாத்திருப்பேன். யூ பிளாடி ஃபூல். ஈசி தடவை என்ன பிரயோஜனம்? நீ வில்லன், இவரு வில்லனுக்கு வில்லன். இவர் மட்டும் வில்லன் இல்ல, இவங்க அண்ணன் வில்லன், இவங்க அப்பா வில்லன், இவங்க குடும்பமே வில்லன் பரம்பரை. நீங்க எல்லாம் துப்பாக்கி எடுத்தா தொடச்சிட்டு உள்ள வச்சிருவீங்க. இவங்க பரம்பரை துப்பாக்கி எடுத்தா சுட்டுட்டு தான் வைப்பாங்க. ஐயோ, மனம் போச்சு, மனம் போச்சு. எத்தனையோ தடவை நாட்டு மக்கள் இடத்துல நம்ம மானம் போயிருக்கு. இது நமக்கு என்ன புதுசா என்ன? கையில பேட் எடுத்துட்டேன். அநேகமா 3 கோல் அடிப்பான்னு நினைக்கிறேன். கோலா? கோல் டென்னிஸ்ல இல்ல? அருண் மேத்தா கிட்ட நடக்குமா? கண்ணாடியும் உடைஞ்சது, அவன் காலும் உடைஞ்சது. என் மகன் செஞ்ச கொலையை கண்ணால பார்த்தவன் நீ தானே? இல்ல, நான் எதையுமே பார்க்கல. நான் அடிச்ச பங்கு மார்க்கெட் கொள்ளைக்கு ஒரே சாட்சி நீ தானே? இல்ல, நான் எதுக்குமே சாட்சி இல்ல. நீயே இல்லைன்னு சொல்லிட்டேன். உன்னை இல்லாம ஆக்கிடுறேன். மிஸ்டர் அருண் மேத்தா, மரியாதையா உன் துப்பாக்கியை கீழே போட்டு, இல்ல உன் தலை வெடிச்சு செதறிடும். என்னங்கடா கலாட்டா பண்றீங்க? நான் சட்டசபையிலேயே கலாட்டா பண்ணுவேன். மெயின் சுவிட்ச் அங்க இருக்கு, நான் சொல்றேன். எனக்கெல்லாம் துப்பாக்கியா? துரும்பு போதாதா? சொன்னா கட்டுவீல்ல? ஏதோ துண்டு. செல்வா, எம்எல்ஏ கரா கரா இன்ஸ்பெக்டர் விஜய், விஜய். ஹலோ ஓகே. என்னடா இப்படி முட்டாட்டம்? எக்கத்தப்பா இதை செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டிய? கொலை பண்ணு கொள்ளையடி. பட் என்கிட்ட சொல்லிட்டு சை. இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிட்டான். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு என்ன தெரியும்? இடியட். டாடி, இப்ப நீ என்ன செய்யற? நம்ம செங்கல்பட்டு பங்களால ஓடி போய் ஹைட் அவுட் ஆயிக்க. நான் சொல்ற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. அட்லீஸ்ட் இதுலயா நான் சொல்றத கேளு. ஓகே டாட். கண்ணா கண்ணா கண்ணா, இத வந்து சார் எங்கடா போய் சுத்திக்கிட்டு இருக்க? இடியட். அவசரம் தெரியாம நிக்கிறேன் சார். அது நான் சொல்றத கவனமா கேளு. மெட்ராஸ்ல இருக்கிற நம்ம அத்தனை ஆபீஸ் இமிடியேட்டா காலியாகும். கம்பெனி டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ்,
அக்கவுண்ட் புக்ஸ், பங்கு பத்திரங்கள், பேங்க் சேர்மன் லெட்டர் எதுவுமே எந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது. எல்லாத்தையும் நம்ம லாரியில ஏத்திட்டு போய் செங்கல்பட்டுல இருக்கிற நம்ம தோட்டத்துல மண்ணோட மண்ண போச்சு. இல்ல சார், பெங்களூர் பாம்பே ஆபீஸ்க்கெல்லாம் போன் பண்ணி அவங்க யார்கிட்ட இருக்க சொல்லவா? குட். நான் போய் சிபி ஆபீஸ்ல பார்த்து வந்துடுறேன். தாமு உள்ள போய் பாடுறா. ஓகே எங்கேயுமே ராக்கிய காணோண்டா. எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு விஜய். ஆள் தப்பிச்சுட்டான். ஜாக்கிரதை ஏத்துக்கடா. அருண் மெத்தோட உயிரே இதுலதான் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் பாத்துடா. இது முக்கியமான ஃபைல், பத்திரமா வை. சரி. $2000 கோடி பங்கு மார்க்கெட் மோசடி. கோடீஸ்வரர் அருண் மேத்தா கோடி கோடியாக கொள்ளை. கல்லூரி மாணவர்கள் சாதனைகள், தஸ்தாவேஜுகளை கைப்பற்றினார்கள். பிடிபட்டவர்கள் அப்ரூவர்களாகி சாட்சியம். இதற்கு உடந்தையான எம்எல்ஏ மீசை மீனாட்சி சுந்தரம், இன்ஸ்பெக்டர் அக்கவுண்டன்ட் வடிவேலு, பேங்க் சேர்மன் கணேஷ் ராவ் ஆகியோர் மாணவர்களிடம் சரண். அத்தனை பேரும் அப்ரூவர்களாக மாறி அளித்த வாக்குமூலம் விரைவில் வெளியிடப்படும். இதன் பின்னணியில் ஒரு அமைச்சர் இருப்பதாக தெரிகிறது. அதை பற்றிய செய்தி நாளை வெளியிடப்படும். ஐயோ, நிதானமா உட்காந்து பேப்பர் வச்சுட்டு இருக்க. நிதானமா உட்கார்ந்தா தலையில இடி விழுந்தா மாதிரிலோ உட்கார்ந்து இருக்கிறேன். நாளைய பத்திரிகையில என்ன பத்தி செய்தி வரப்போதாமே, என் கதி என்னையா ஆகும்? உன்னை பத்தியே கவலைப்படுறியா, என்ன பத்தி கவலைப்படுறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க பவரை வச்சு எதை செய்வீங்களே அதை உடனே செய். பவரை யூஸ் பண்றதா? நாங்க தான் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிட்டுமேயா. ஆமா, இந்த எம்எல்ஏவோ இன்ஸ்பெக்டரையும் எங்கேயா கொண்டு போய் வச்சிருக்காங்க? அது தெரிஞ்ச நான் உங்ககிட்ட வரேன். நாளைக்கு அவங்க 2 பேரும் வாக்குமூலம் கொடுத்து பேப்பர்ல வந்தது, நம்ம 2 பேரும் கதை முடிஞ்சு போச்சு. போலீஸ் கிட்ட சொல்லி ஏதாவது செய்ய. போலீஸ் கிட்டயா? எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னு சொல்லி என்னைய மாட்டிக்க சொல்றியா? என்னால எதுவும் முடியாது, என்ன விட்டுருப்பா. ஓஹோ, எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றதுதான் உன்னை மந்திரி ஆக்கணா? எப்பவுமே 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சேன் பீத்திக்குவே. ஒவ்வொரு ஓட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணு எனக்கு தான் தெரியும். உன்னை மந்திரி ஆக்கிறதுக்கு மேல இடத்துல எவ்வளவு கோடி கொடுத்தேன் தெரியுமா? சும்மாவா கொடுத்த? நான் மந்திரியா இருந்தும் பதிலுக்கு பதில் செய்யல. நீ கோடி கோடியா கடன் வாங்குறதுக்காக எத்தனை பேங்க் சேர்மனுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுத்திருப்பேன். எல்லாத்தையும் முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு இப்ப பேசுற பேச்சு என்னையா பேச? இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதுல 25% உனக்கு கொடுத்திருக்கேன். நேத்து வரைக்கும் குடிசையில இருந்த நீ இன்னைக்கு இவ்வளவு பெரிய பங்களால இருக்கே, எப்படி? அட போயா, 3000-4000 கோடி நீ சம்பாதிச்சுக்கிட்டு 10-15 கோடி எனக்கு கொடுத்த. பிச்சை காசை கொடுத்துட்டு பெருசா சொல்லி காட்டுற. செஞ்சதெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்க. மனுஷனாயா நீ? சொந்த மொத்தம் சொல்லிக்கிட்டு பினாமி பேர்ல எத்தனை கோடிக்கு பங்கு பத்திரம் உனக்கு வாங்கி கொடுத்திருக்கேன். நன்றி இல்லாம பேசுறீங்க. நான் நன்றி இல்லாம பேசுறேன்னா? நீ காய்ச்சற கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செங்கல்பட்டுல செத்து போன 300 பேர் வெறும் 30 பேர் பேப்பர்ல வர வச்ச. நான் நன்றி இல்லாதவன். காய்ச்சனது நான். கல்லால உட்கார்ந்தது யாரு? கல்லால உட்கார்ந்தவன் நான் தான். வித்தவன் நான் தான். சந்தோஷமா? கள்ளச்சாராய கிடங்க அழிக்க வந்தாங்களே 2 இன்ஸ்பெக்டர் 4 கான்ஸ்டபிள் எல்லாரையும் வெட்டி கொண்டவன் நீ. புதைச்சு மூணவனா? வேணா ரோட்ல போற 4 பேரை கூப்பிட்டு கேட்போம், யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் நன்றி இல்லாதவன் அவங்க சொல்லுவாங்க. யார்கிட்ட நீ பேசுற? நீ ஜாக்கிரதையா. பெரிய திருடணும் சின்ன திருடணும், நாளை தீர்ப்பு பத்திரிகையில நம்ம விஷயம் வெளியே வந்தது, நம்ம கம்பி என்ன வேண்டியதான். என்ன பத்தி கவலை இல்ல, நான் எப்படி வேணாலும் பழச்சுக்குவேன். ஆனா நீ அரசியல்வாதி, உனக்கு அதை விட்ட வேற ஒண்ணும் தெரியாது. விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும் தெரியுமில்ல? நீ மந்திரி, உன் அதிகாரத்தை பயன்படுத்தி நாளை தீர்ப்பு பத்திரிகைக்கு சீல் வை. அப்படி இல்ல அந்த ஆபீஸை இல்லாம பண்ணிடு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மந்திரி பதவியில வெள்ளி விழா கொண்டாடலான்னு இருந்த, பிடிஞ்சா வெடி வச்சிருவாங்க போல இருக்கு. உங்க பொண்ணு என்ன பண்ணான்னு கேளுங்க. என்ன கண்ணா பண்ண? என் மந்திரி குமாரி. நீங்களும் அந்த மேத்தாவும் பேசிட்டு இருந்தத கேசட் பண்ண. கேசட் எடுத்தியா? எதுக்கு? நீயும் அவனும் சேர்ந்து இந்த நாட்டையே கொள்ளடிச்சீங்களே, அதுக்கு சாட்சி வேண்டாம்? அதுக்கு தான். ஓஹோ, நீயும் அந்த புரட்சி பசங்களோட சேர்ந்துட்டியா? ஆமா, யார் அழிக்கணும்னு திட்ட போட்டீங்களோ அந்த மாணவர் படையில நானும் ஒருத்தி. பாத்தியா,
ஓ மகளே ஓ மஞ்சக்கை தருத்துவ போல இருக்க. ஏண்டி நாங்க பெத்த பொண்ணு நீயே எங்க கழுத்துக்கு கத்தியா வந்து நிக்கிறியா? அம்மா, உன் புருஷன் எனக்கு தகப்பனா மட்டும் இருந்திருந்தா நான் ஏன் கத்தியா மாறுறேன்? இந்த நாட்டுக்கே துரோகியா மாறி இருக்காரு. இவருக்கு இனிமே கத்தியா இருக்க போறதில்ல, தூக்கு கயிறா இருப்பேன். அம்மாடே, நீ எப்படி வேணா இரு, முதல்ல கேசட்டை கொடு. குடுக்கறதுக்காக இந்த வீடியோ எடுக்கல, எங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு இந்த நாட்டு மக்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். வர்றேன். இந்தா நெல்லு. ஏய் ராணி, இந்த கேசட்டோட நீ வெளியே போன உன்னை ஷூட் பண்ணிடுவேன். ராணி, மறுபடியும் சொல்றேன், ஒரு 8 எடுத்து வச்ச சுட்டுருவேன். வேண்டாங்க, விட்டுருங்க. போ. மந்திரி சார், நீங்க போட்ட குட்டி தானேனா? நீங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். உங்கள மாதிரி பதவி ஏறி பிடிச்சவங்க பதவிக்காக கட்ல பொண்டாட்டிய மட்டும் இல்ல, பெத்த பொண்ண கூட விட்டு வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை எதிர்பார்த்துதான் துப்பாக்கில இருந்த தோட்டம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். போறேன். ஏய், யாருங்க காலையில எழுந்ததும் பொங்கல் வடை பூரி எல்லாம் திங்கறானுங்க? எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல. ராஜன் சார், நீ என்ன செய்வ, யார கூட்டு போவியோ எனக்கு தெரியாது. என் மக செத்தால எனக்கு கவலை இல்ல. அந்த கேசட் என் கைக்கு வரணும். போ. என்னாச்சு? எங்க அப்பாவுடைய ஆளு என்ன கொலை செய்ய தோக்கிட்டு வராங்க. என்ன காப்பாத்துங்க. வெரி குட், நல்ல வேலை செஞ்ச ராணி. லாயர் சார், இது நமக்கு ஒரு பெரிய ஆதாரம். ராணி நமக்கு ஒரு நல்ல சாட்சி. வெல் டன் விஜய். ராணி, நீ உங்க அப்பாவை எதிர்த்து இவங்களோட சேர்ந்திருக்க, நான் உன்னை பாராட்டுறேன். இத வச்சு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். நாளை பத்திரிக்கை அவங்களுக்கு ஒரு அதிரடியா இருக்கும். இது வரைக்கும் நம்ம கூட இருந்த அத்தனை பேரும் அப்ரூவரா மாறி இப்ப அவங்க கையில. நம்ம டாக்குமெண்ட்ஸ், பங்கு மார்க்கெட் பத்திரம் எல்லாம் இப்ப அவங்க கையில. பத்தாவதுக்கு நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த வீடியோ கேசட் இப்ப அவங்க கையில. நம்ம எங்க நிக்கிறோம்? வாட் இஸ் அவர் பொசிஷன்? இன்னைக்கு நமக்கு எதிரா புறப்பட்டு வர கூட்டம் ஸ்டூடெண்ட், மாணவர்கள். ஒவ்வொரு மாணவனும் ஒரு வெடிகுண்டு. ஓகே ஓகே ஓகே. சாட்சிக்காரன் காலில் விழுவுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுவுறது எவ்வளவு மேல்னு சொல்லுவாங்க. இங்க சண்டைக்காரைய மாவன் தானே, அவன் காலையில போய் விழுந்துடுறேன். பணம் ஜெயிக்க முடியாத கூட பாசம் ஜெயிச்சிரும். சென்டிமெண்ட்ல போய் டச் பண்றேன். அவன் எனக்கு மவன் ஆயிடுவான், மாணவர்களுக்கு விரோதி ஆயிடுவான். ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க, ஆனா நான் ஒரு மரத்தையே சாச்சிடுறேன். டேய், அந்த எம்எல்ஏவும் இன்ஸ்பெக்டர் இருக்கிற இடம் வேற யாருக்கும் தெரியாதுல்லடா? அது எப்பறம் தெரியும்? எஸ், ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் ரவுடிஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. டேய், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. டேய் விஜய், உங்க அப்பா வந்துட்டு இருக்காரா? டேய், இந்த சேர்ல உள்ள போடுங்க. ஆமா, இதை விட்டு அதை எடுத்துட்டு போ. அம்மா, அம்மா. என்னப்பா, எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். அம்மா, எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? நீ கேட்டு இது வரைக்கும் நான் எதை செய்யல. கட்டின புருஷனை விட்டுட்டு வான்னு கூப்பிட்டியே, கண்ணை மூடிக்கிட்டு நான் உன் கூட வரல. அப்ப உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க. எதுக்கு என்ன உட்கார வைக்கிற நீ? அம்மா, இன்னைக்கு நான் சொல்ற வரைக்கும் இந்த சேரை விட்டு நீங்க எந்திரிக்க கூடாது, இந்த இடத்த விட்டு நீங்க உள்ள போக கூடாது. ஏன்பா? ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க, இது என் மேல சத்தியம். அம்மா, நீங்க ஏன் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க, எந்திரிக்க கூடாது. எனக்கு என்ன? ஹலோ விஜய். யார் நீ?
நீ கேட்கறதுல தப்பு இல்ல. அன்னைக்கு பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே தரத்தின. இன்னைக்கு நீ யாருன்னு கேட்கிற. தகப்பன் தான் தவற உணர்ந்து உன்னை தேடி வரும்போது மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல. என்ன தகப்பன்றீங்க புள்ளன்றீங்க? எனக்கு இப்பவும் புரியல நீங்க யாருன்னு. வீடு மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாறிதான் வந்திருக்கேன். சின்ன கரெக்ஷன். மனசு மாறி வந்திருக்கேன். செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடி வந்திருக்கேன். ஆசையா ஓடி வந்து என்ன அப்பான்னு கட்டி பிடிச்சுக்க வேணாம். வீடு தேடி வந்த ஒரு பெரிய மனுஷனை உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சேர் போடக்கூடாதா? இது கோட்டீஸ்வர அருண் மேத்தாவோட மாளிகை இல்ல, ஒரு ஏழை தாயோட குடிசை. இந்த வீட்டுல ஒரே ஒரு சேர் தான் இருக்கு, அதுவும் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான். இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் நான். ஏன் உனக்கு இந்த நிலைமை? நீ ஊன்னு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை சொல்லு. காலையில வாக்கிங் போறதுக்கு மர்சிடிஸ் பென்ஸ், காலேஜுக்கு போறதுக்கு டாடா கரோலா, ஈவினிங் கிளப்புக்கு போறதுக்கு ஹோண்டா கார்ட். நீ இருக்கிற இதே இடத்துல இன்னும் மினிட் 7 அடுக்கு மாடி கட்டுற. என்ன என்ன சொல்ற? அருண் மேத்தா பெரிய ஆளியா நீ? பாசத்தால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் பணத்தால அடிச்சு சாதிச்சிடலான்னு பாக்குறியா? என்ன விலைக்கு வாங்குறதுக்கு நான் ஒன்னும் அரசியல்வாதி இல்ல. டேய் டேய் டேய், உள்ளேயே அப்ப விலைக்கு வாங்குறதா? படா ஃபூல். லட்சுமி, உன் புள்ள நினைச்சான்னா இந்த நாட்டையே விலைக்கு வாங்கிட முடியும். அந்த அளவுக்கு அவனுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். அவன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்க வேணாம்னு சொல்லு. வாங்க விட்டு போலாம். வேண்டாங்க, குடிசையில இருந்தாலும் நாங்க அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு எங்களை கூட்டிட்டு போயிடாதீங்க. வேண்டாம். லட்சுமி, அப்படி சொல்லாத. எனக்கு வேற வழி இல்லாம தான் உன்னை நான் தேடி வந்திருக்கேன். இப்ப நீ நினைச்சாதான் உன் புருஷனை காப்பாற்ற முடியும். ஐயோ, என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க. இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்கல்ல, வந்தவங்களை வாங்கன்னு மரியாதை கொடுத்து உட்கார சொல்ல கூட முடியாத நிலைமையில நான் உட்கார்ந்து இருக்கேங்க. என்ன எதுவுமே கேட்காதீங்க. நான் கேட்க கூடாதா? நான் கேட்க கூடாதா? நான் உன் புருஷன் இல்ல? உன்னை கேட்க எனக்கு உரிமை இல்லையா? அவன் மாவன் இல்லையா? இதை எடுத்து சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லையா? ஐயோ, அவன் எனக்கு எல்லா உரிமையும் கொடுத்து கடவுள் மாதிரி தான் வச்சிருக்கான். அதனாலதான் நான் அதை தப்பா பயன்படுத்த விரும்பல. கட்டினவருக்கு தான் மனைவியா இருக்க முடியல. ஒரு பிள்ளைக்காவது நல்ல தாயா இருந்துட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு எங்க இருந்து போங்க. இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையில நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நான் தூக்க மாட்டேன்னு செத்து போயிடுவேன். ஐயோ, அப்புறம் உன் நிலைமை என்னன்னு நான் யோசிப்பேன். இது காலா நடிச்சு இது எனக்காக மட்டும் இல்ல, உனக்காக சேர்த்து நான் கேட்கிறேன். உங்க வயல் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. டேய், விஜய், என்னது? உங்க அப்பா கால்ல விழாத குறையா கெஞ்சுறாரு. பாத்துக்கிட்டு கல்லு மாதிரி நிக்கிறீங்க. பதில் சொல்லிடு அவருக்கு. அட என்னமா நீங்க? அந்த ஆள் தான் ஊழ அழுக அழுகிறாரு, அதை போய் நம்பிக்கிட்டு. புருஷன் செத்தா பொண்டாட்டி தாலியா இருக்கணும், இது நம்ம வழக்கம். ஆனா நீ செத்தா அறுக்கிறதுக்கு அம்மா கழுத்துல தாலிய கூட விட்டு வைக்கலடா பாவி. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்த? அன்னைக்கே சொன்ன, என்னைக்காவது ஒரு நாள் நீ அம்மா கால்ல வந்து விழத்தான் போறேன்னு. ஆனா ரொம்ப சீக்கிரம் வந்து விழுந்துட்டேன். லோக் விஜய், தப்பு செஞ்சவன் தலை குனிறதுல தப்பு இல்லடா. அப்படியே தலை குனிஞ்சாலும் யார்கிட்ட? கட்ட பொண்டாட்டி பெத்த மகன் கிட்ட. இந்த போராட்டம் ஒரு அப்பனுக்கு ஒரு மகனுக்கு நடக்கிற போராட்டம் இல்ல, ஒரு தேச துரோகிக்கும் அவனை தூக்குல போடணும்னு துடிச்சிட்டு இருக்கிற மாணவருக்கு நடக்கிற போராட்டம். இந்த போராட்டத்துல ஜெயிக்க போறது உன் மகன் இல்ல, உன் மகனுக்கு பின்னாடி இருக்கிற மாணவர் சக்தி. இத பார், கடைசி ஒன்னு சொல்றேன், உன் பணத்திமிரு பிடிச்ச பேச்ச உன் பாக்கெட்ல போட்டுட்டு மரியாதையா வெளியே போயிடு. மகனாச்சன் கெஞ்சி பார்த்தேன், மனைவியாச்சன் கெஞ்சி பார்த்தேன், புரிஞ்சுக்கல. இப்ப இந்த நாட்டை ஆட்டி படைக்கிற அருண் மேத்தாவா சொல்றேன், உன் போராட்டத்தை இப்பவே விட்டுடு. இதுக்கு நீ சம்மதம் சொன்னா நீ உங்க அம்மா உயிரோட இருப்பீங்க என் பங்களால. அப்படி இல்ல நீ என்ன அழிச்சிடலாம், அதுவும் இப்பவே அழிச்சிடலாம். ஆனா என் சமாதியிலிருந்து புறப்பட போற லட்சாதி லட்ச இளைஞர்களின் சக்திய ஒன்னால் அழிக்க முடியாது. கோடானு கோடி மாணவர்கள் சக்திய ஒன்னால் அழிக்க முடியாது. என்னடா பெரிய மாணவர்கள் சக்தி? குழந்தை பசங்க 1 கிலோ சாக்லேட்ல 1 லட்சம் மாணவர்களை டீல் பண்ண வேண்டாம்னா மிஞ்சி மிஞ்சி போனா என்னடா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, பஸ் கொளுத்துவாங்க, இல்ல நடுரோட்ல உண்ணாவிரதம் உட்கார்ந்து செத்து போவாங்க. இவங்களை நம்பி நீ போராட்டத்தில் இறங்க போற விஜய். ஐ அம் வார்னிங் யூ. அந்த மண் குதிரைகளை நம்பி ஆத்துல இறங்காத, அழிஞ்சு போயிடுவேன். இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா மானம் கெட்டு போயிடும். யாரோட மோதிரம் நினைச்சு பாருங்க, ஒரு பய உயிரோட இருக்க மாட்டீங்க.
மிஸ்டர் மேத்தா, நாளைக்கு வரப்போற நாளைய தீர்ப்பு பத்திரிக்கை தான் உனக்கு மரண ஓலை. அது நீ செஞ்ச ஊழலை எல்லாம் ஆதாரத்தோட அம்பலப்படுத்த போது, உன்னை கூண்ட ஏத்தி தூக்குல போட போது, எங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்க போகுது. புரிஞ்சுதா? கூட்டி கழிச்சு பார், கணக்கெல்லாம் சரியா வரும். பாய். என்னாச்சு சார்? அந்த அருண் மேத்தா அவன் அடியாட்களோட வந்து இந்த அட்டூழியத்தை பண்ணிட்டு போயிட்டான் சார். எந்த வன்முறை வேண்டாம் வேண்டாம் சொல்லி எங்க கைகளை கட்டி போட்டிருந்தீங்களோ, இப்ப அதே வன்முறை உங்க உயிரை குடிச்சிருச்சு பாத்தீங்களா? இனிமே நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம். எங்களுக்கு வன்முறைன்னு என்னன்னு தெரியும். எங்களுக்கும் கையில கத்தி எடுக்க தெரியும், துப்பாக்கி தூக்க தெரியும், பழிக்கு பழி வாங்கவும் தெரியும். புறப்படுங்க. உங்களுக்கு கத்தி எடுக்க தெரியாதுன்னு நான் சொல்லல, துப்பாக்கி தூக்க தெரியாதுன்னு நான் சொல்லல. ஆனா அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை தீவிரவாதிங்கன்னு முத்திர குத்திடுவாங்க. உங்க போராட்டத்தோட உண்மையான நோக்கம் மறைக்கப்பட்டு போயிடும். விஜய், நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். சொல்லுங்க சார். நீங்க என்ன செய்வீங்களோ, எப்படி செய்வீங்களோ, நாளை காலையில நாளைய தீர்ப்பு பத்திரிகை வெளிவந்தாகணும். அது மூலமா நடந்த கொடுமைகள் எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நாளைய தீர்ப்பை அவங்க கையில விட்டுருங்க. மக்கள் தீர்ப்புல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாத. நீங்க என்ன செய்வீங்க நம்புறேன். கோட்டீஸ்வரன் அருண் மேத்தாவும் மந்திரி சுந்தரமூர்த்தியும் அருண் மேத்தாவின் மகன் ராக்கியும் கொலைகாரர்கள் தான் என்பதையும் குற்றவாளிகள் தான் என்பதையும் தக்க ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறோம். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு காவல்துறை செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு சிபிஐ செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம். இப்போது நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று. இன்று மாலை 6 மணி வரை நாங்கள் காவல்துறைக்கு நேரம் கொடுக்கிறோம். அதற்குள் இந்த தேச துரோகிகளை கைது செய்து கோர்ட்டிலே நிறுத்தி தூக்கிலிட வேண்டும். இதை செய்யாமல் இன்னும் சட்டமும் நீதியும் தூங்கிக் கொண்டிருந்தால் நாங்கள், அதாவது மாணவர்கள், சட்டத்தை கையிலே எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகும். தண்டனையும் தீர்ப்பையும் நாங்களே அவர்களுக்கு தர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். மாணவர்களை மாணவர்களாக வாழ்விடுங்கள். எங்கள் கைகளிலே துப்பாக்கி தூக்கிவிடாதீர்கள். எங்களை தீவிரவாதிகளாக மாற்றிவிடாதீர்கள். வெடிகுண்டுகளை நம்பும் நக்சலைட்டாக எங்களை ஆக்கிவிடாதீர்கள். மாணவர்களின் போராட்டத்தையும் அவர்களின் ஆதாரங்களின் அடிப்படையிலும் அரசு நடவடிக்கை எடுத்து அமைச்சர் சுந்தரமூர்த்தியை அமைச்சர் பதவியில் இருந்தும் கட்சியில் இருந்தும் நீக்கியுள்ளது. அது மட்டுமன்றி அருண் மேத்தாவையும் அவர் மகன் ராக்கியையும் மாஜி மந்திரி சுந்தரமூர்த்தியையும் உடனே கைது செய்து
கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு ஆணை பிறப்பித்து ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. பணம் இருந்து என்ன பிரயோஜனம், பதவி இருந்து என்ன பிரயோஜனம்? சாதாரண காலேஜ் பசங்க கிட்ட தோத்து போயிட்டுமே மேத்தா, தோத்து போயிட்டுமே. ஏயா பேசாம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஓடி போயிருவோமா? வெளிநாட்டுக்கு ஓடி வரா? இதுக்கு பயந்த தொழிலுக்கே வரக்கூடாதியா? இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் ஓடியா? ஹலோ ராக்கி, அதாவது நான் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன். என்னை இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஓகே 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 ஓகே, நான் சொல்றத கேளு. நாளை காலையில என்ன கோர்ட்ல ஏற்றிடுவாங்க. எல்லா சாட்சிகளும் கோர்ட்ல ஏறி உண்மை சொன்னாங்க, அவ்வளவுதான் என் கதை. இப்ப நீ இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. எல்லா சாட்சிகளும் பூரா இன்னைக்கு ராத்திரியே அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு க்ளோஸ் பண்ணிடு. இல்ல உங்க அப்பனை தூக்கி ஏற்றுவாங்க. ஓகே ராக்கி. வாங்க கமிஷனர், உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளவு லேட்டா வரீங்க? சாரி மிஸ்டர் மேத்தா, தேச விரோத செயலில் ஈடுபட்டதுக்காகவும் பங்கு மார்க்கெட்னு சொல்லி மோசடி பண்ணதுக்காகவும் வக்கீல் விசேஷம் கொலை செஞ்ச குற்றத்துக்காகவும் உங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்றேன். கமிஷனர் சார், எங்களை கைது பண்ணாதீங்க, கைது பண்ணாதீங்க. நாங்க எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போய் பொழைச்சுக்கிறோம். அவங்க வீட்டுக்கு போனோம், 2 பேரையும் காணும்னு போய் சொல்லி எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. உங்க காலில் வெண்ண விழுற. என்ன பிச்சைக்கார மாதிரி அவங்க காலில் விழுந்துட்டு உன் காலில் வெண்ண விழுற. நம்மள அரெஸ்ட் பண்ணா நம்ம காலில் நிறைய பேர் உள்ள வேண்டியது இருக்கியா? கமிஷனர் சார், வாங்க உள்ள போலாம், கொஞ்சம் தனியா பேசணும். சார் சாரி, உள்ள கூட்டிட்டு போய் என்ன பேச போறீங்க? கோடி கோடியா தரேன் வியாபாரம் பேசுவீங்க. உங்களை மாதிரி கேடிங்க எத்தனை கோடிங்க வேணாலும் கொடுப்பீங்க எனக்கு தெரியும். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. மரியாதையா என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் கௌரவமா போலீஸ் வேன்ல கூட்டிட்டு போவேன். இல்ல கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போவேன். வசதி எப்படி? கைய நீட்டி காப்பு மாட்டிக்க வேண்டியதுதான். தம்பி, நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எங்களை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைக்கிறதுல தான் இருக்கு. நாங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க உயிருக்கும் ஆபத்து. ஆமா, அவனுக்கு சாதாரண ஆள் கிடையாது. அந்த மந்திரி தலைமையில எனக்கு கல்யாணமே நடந்துச்சு. ஒரு நாள் என் முண்டாட்டி கடத்திட்டு போயிட்டான். எது வேணாலும் செய்வானுங்க, படுவாவி பசங்க. இந்த நேரம் நம்ம இங்க இருக்குது அவனுக்கு தெரிஞ்சு போனாலும் போயிருக்கும். தெரிஞ்சு போயிருக்குல்ல சார்? தெரிஞ்சு போச்சு. எப்படிடா? அப்புறமா சொல்றேன். இந்நேரம் நம்மள க்ளோஸ் பண்றதுக்கே திட்டம் போட்டிருப்பாங்க. இதையெல்லாம் மீறி நம்ம சாட்சிகளை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துறதுல தான் நம்ம சாமர்த்தியமே இருக்கு. நம்ம உயிரை கொடுத்தாவது இது செய்யணும்டா. ஆமா, உங்களை விட எனக்கு அவனுங்களை ரொம்ப நல்லா தெரியும். நீங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்கன்னு ஒவ்வொரு அசைவுகளையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ராக்கி சார், மகாபலிபுரம் பீச் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்க வந்து இறங்கிருக்காங்க சார். வெரி குட். நீ அங்க இருந்துகிட்டு அவங்க எப்ப புறப்படுறாங்க, எந்த வண்டியில புறப்படுறாங்கன்னு எனக்கு அப்பப்ப நியூஸ் கொடுத்துட்டே இரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏய் தாமு, நான் சொல்றதை கவனமா கேட்டுக்க. எந்த கார்ல உங்களை கூட்டிட்டு வந்தனோ அதே கார்ல உங்களை மறுபடியும் ஏத்துறேன். அத அவனுங்க பாத்துருவானுங்கன்ற. எஸ், இவங்களை ஏத்திக்கிட்டு நான் இங்க இருந்து புறப்படுறேன். அவங்க யாரும் பாக்குறதுக்குள்ள வீட்டுக்கு பின்னாடி போய் ஒரு செகண்ட் வண்டி நிப்பாட்டி இவங்களை இறக்கி விட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க என் காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? வேற ஒரு கார்ல உங்களை ஏத்துறீங்க, நேரா கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறீங்க. எல்லாம் கரெக்டா? உன்னோட கார்ல தான் எல்லா சாட்சிகள் இருக்குன்னு உன்னை சேஸ் பண்ணுவானுங்க. அதனால உன்னை க்ளோஸ் பண்றதுக்கு அவன் என்ன பண்ணுவானுங்க. அப்படி ஏதாவது நடந்து உன் உயிருக்கு? டேய், ஏன் உயிரை பத்தியோ உன் உயிரை பத்தி கவலைப்பட்டு இருந்தா காரியம் நடக்காது. எப்படியாவது இந்த சாட்சிகள் கோர்ட்டுக்கு போகணும், அந்த குற்றவாளிகள் தூக்குல தொங்கணும். இதுதான் நம்ம லட்சியம். அப்பா நான் போறேன்டா. டேய், இது சாவோட விளையாட்டு. வந்தா வெற்றி, போனா உயிர். அந்த உயிர் என் உயிரா இருக்க கூடாதா? தியாகம் பண்ணதுக்கு உனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கா? எனக்கு கிடையாதா? ஒரு உயிரை பலி கொடுக்கணும்னா அதுக்கு நான் தான்டா கரெக்ட். 6 பிள்ளைங்களை பெத்துட்டு எங்க அம்மா அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு போனா கொஞ்சம் பாரமாவது குறையும். ஆனா நீ உங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளடா. உங்க போராட்டத்துல நானும் ஒருத்தி. இத நான் செய்யக்கூடாதா? நான் எப்படி கார் ஓட்டணும் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. நான் போறேன். எதுக்கு நமக்குள்ள போட்டி? சீட்டுக்குள்ளிக்கு போடுவோம். அதுல யார் பேர் வருதோ அவங்க போட்டோம். ஓகேயா? சூப்பர் மேட்டர். இது எங்க எல்லாருக்கும் ஓகே. சீட் எழுது. டேய், முதல்ல என் பேர் எழுதுறா. டேய், என் பேர் எழுதுறா. அம்மா, இதுல ஒரு சீட் எடுங்க. எடுங்கம்மா. என்னம்மா, யார் பேர் வந்திருக்கு?
விஜய், உன் பேர் வந்திருக்கா. நீ தாண்டா ஜெயிச்சிருக்க. அம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அப்படியே தான் ஆனா கூட இந்த பசங்க எல்லாம் உன்னை என்ன விட அன்பா பாத்துக்குவாங்க. இத பாருமா, லாயர் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, உயிரோட வாடுறது மட்டும் வாழ்க்கை இல்ல, ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம உயிரை கொடுக்கறதும் வாழ்க்கை தானே. நான் வரமா. விஜய், சார், இன்னைக்கு நீங்களாம் சொல்ல போற சாட்சியில தான் எங்க போராட்டத்தோட வெற்றியே இருக்கு. தம்பி, இது உங்க போராட்டம் இல்ல, நம்ம போராட்டம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் செய்ய கடவுள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கான். இது வரைக்கும் நான் மனுஷனா இல்ல, ஆனா இன்னைக்கு நான் மனுஷனை நிரூபிச்சு காட்டுறேன். சாகிறதுக்கு முன்னால நான் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். வாங்க போகலாம். வாங்கலையா? பாக்கி சார், TMJ 162 ஒயிட் அம்பாஸ்டர் கார்ல அவங்க புறப்பட்டாங்க சார். ஓகே. ஹலோ ராமு, நான் செங்கல்பட்டு ஹோட்டல் பேசுறேன். TMJ 162 ஒயிட் அம்பாசிடர் கார் இப்ப மகாலய ரோட்ல வந்துட்டு இருக்கு. அந்த கார்ல நமக்கு எதிரான சாட்சிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் கூட உயிரோட கோர்ட்டுக்குள்ள நுழையக்கூடாது. ஆண்டி, எல்லாத்திலுமே உன் பேரை எழுதி வச்சுட்டு போயிருக்காமா. கீழே போடுங்கடா, போடுங்கடா. யாரும் நம்பிச்சது? யாரும் நம்பிச்சது? இப்ப அவன் எங்க இருக்கான்? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப சொன்னேன் அவன் பேத்திக்கிட்ட முக்கியமான கேஸ், அதுக்கு தீர்ப்பு சொல்லணும்னு. அந்த தீர்ப்ப எழுத வந்திருக்க. யார்டா நீ? அருண் மேத்தாவோட சன். இன்னைக்கு நீ கோர்ட்ல சொல்ல போற தீர்ப்ப நானே எழுதி கொண்டு வந்திருக்கேன். இதுல ஒரு எழுத்து கூட மாறாம கோர்ட்ல நீ படிக்கணும். என் மனசாட்சிக்கு விரோதமா இதுவரைக்கும் நான் எந்த தீர்ப்பையும் சொன்னதில்லை, இனிமே சொல்ல போறதும் இல்ல. நீங்க என்ன கொண்டு போட்டாலும் சரி, நீதியை நான் கொலை செய்ய மாட்டேன். உன்னை கொண்டுட்டா கோர்ட்டே இல்லாம போயிடுமா? இன்னொரு நீதிபதி வருவான், அவனையும் நான் தான் கொல்லணும். இதெல்லாம் வீண் வேலை. இது யாரு? உன்னுடைய ஒரே மகளோட ஒரே மகள், அதாவது உன் பேத்தி. இவளோட உயிரை நீ படிக்க போற தீர்ப்புலதான் இருக்கு. வேண்டாப்பா, என் பேத்தியை ஒண்ணும் பண்ணிடாது, அவளை என்கிட்ட கொடுத்துரு. நீதிபதி அம்மா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நான் இங்க உன் பேத்தியோட விளையாடிட்டு இருப்பேன், நீ என்ன பண்ற? நான் எழுதி கொடுத்த தீர்ப்பை எடுத்துக்கிறேன், நேரா கோர்ட்டுக்கு போறேன். அங்க ஒழுங்கா மரியாதையா ஒரு வரி கூட மாறாம படிச்சுட்டு திரும்பி வந்தா உன் பேத்திய உயிரோட பாக்கலாம். இல்லன்னா அவ பணத்தை வச்சுக்கிட்டு பாசமலர் அழுக அழ வேண்டியதா. நீ என்கிட்ட நாணயமா நடந்துக்கிட்டா
நானும் சொன்ன மாதிரி நாணயமா நடந்துக்குவேன். இதை விட்டுட்டு வேற விதமா உன் பேத்தியை காப்பாத்தணும்னு முயற்சி பண்ண, என் கையில இருக்கிற மிஷின் கன் உன் பேத்தி உடம்ப சல்லட கண்ணா தொலைச்சு. ஜாக்கிரதை. வேண்டாப்பா, நான் வேணும்னு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு என் பேத்தியோட வேற ஏதாவது ஊருக்கு போயிடுறேன். அவளை என்கிட்ட ஒப்படைச்சிருப்பா. இத பாரு, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா முடிவு பண்ணு, இல்லனா இவளை நான் ஷூட் பண்ணிடுவேன். வேண்டாப்பா, நீ சொல்றபடியே செஞ்சிடுறேன். வெரி குட். பேப்பர் எடுங்கடா.